நம் குன்றத்தில் நம் பள்ளி ஆசான் மா. செந்தமிழன் அவர்களுடன் ஒரு செவ்வி உரையாடல். உடன் உரையாடுபவர் சீர்செல்வி. சித்திரை முதல் புதிய கொள்கை கல்வி தொடக்கம். முப்பொருள் மற்றும் செங்கலை வடிவியல். ஆசான் மாணாக்கர் கூட்டமைவில் இணைய ஆம் இணைகிறேன் என 7412349881 என்ற எண்ணிற்கு செய்தி அனுப்பவும். வணக்கம். கடந்த ஆண்டு சித்திரை மாதத்தில் செம்மை கொள்கை கல்வி தொடங்கப்பட்டது. முதல் பருவத்தில் அண்டவியல் மற்றும் செம்மை இல்லத்தில் வாதச் சீர்மை பாடமாக இருந்தது. இரண்டாம் பருவத்தில் அண்டவியல் 2 ஆக்கையியல் மற்றும் ஆசான் விருப்ப பாடங்களில் திருக்குழந்தை பற்றிய பாடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வரும் சித்திரையிலும் ஆசான் அவர்கள் கொள்கை கல்வி பாடங்கள் குறித்து அறிவிக்கப் போகிறார். தற்போது கொள்கை கல்விக்கான நேரடி வகுப்புகள் பட்டினத்தார் பயிலகத்தில் 45 நாட்களுக்கு ஒரு முறை நடந்து வருகிறது. வரும் சித்திரை மாதம் நடக்க இருக்கும் வகுப்புகள் பட்டினத்தார் பயிலகத்தில் தொடங்கப் போகிறோம். ஒரு இன்றியமையாத இனிமையான செய்தி என்னவென்றால், ஆசான் பள்ளிக்கான ஒரு இடம் சிறுமலையில் முழுமையாக அமைந்துவிட்டது. ஆசான் பள்ளியின் அமைவிடமாக இருக்கப் போவது சிறுமலைதான். செம்மை ஈதல் குழுவில் ஒரு கலந்துரையாடலில் ஆசான் கல்விக்கான கட்டமைப்புகளை சிறுமலையில் உருவாக்கப் போவதாக சொல்லியிருந்தார். ஆசான் அவர்களின் உரைகள் நூல்கள் வழியாக உள்ளமடையும் மீட்பென்பது செயலை நோக்கி நம் அகத்தை வழிப்படுத்துவதற்கான ஒரு பெருவிசை. மாணவர்களாகிய நாம் இசைவுடன் இந்த செயல்பாடுகளில் கலந்து கொண்டு நமக்கான பள்ளியை அமைத்திடுவோம். சிறுமலையில் கல்வி என்ற தளம் அடுத்தடுத்த நிலைகளில் விரிவடையப் போகிறது. இது குறித்து நாம் ஆசானுடன் உரையாடலாம். வணக்கங்க. வணக்கம் சீர்செல்வி. சிறுமலையில் அமையிருக்கும் ஆசான் பள்ளி பற்றி சொல்லுங்க. அங்கு இடம் எப்படி அமைந்தது? கட்டமைப்புகள் உள்ளனவா? இன்னும் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டியிருக்குன்னு தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஆசான் பள்ளிக்கு என்று நாம் கருதி இருந்த இடம் செம்மைவனம். அது முதலில் அதிலிருந்து நம்ம தொடங்கிடுவோம். ஏன்னா கால்கோள் விழாவும் செம்மைவனத்தில் தான் இருந்தது. இப்போ ஆசான் பள்ளிக்குரிய கட்டமைப்புகளை படிப்படியா இங்க செம்மைவனத்திலையும் செய்துட்டு இருந்தோம். முன்பு வெறும் சில கீற்று கொட்டகைகள் தான் இருந்தன. இப்போ கொஞ்சம் அடிப்படை சில கட்டமைப்புகள், குளியலறை, கழிவறை, ஒரு சின்ன பணிமனை, தங்குவதற்கு மாணவர்கள் தங்குவதற்கானது, நூலகம், இது எல்லாமே இப்போ கொஞ்சம் ஓரளவு வந்திருக்கு செம்மைவனத்துல. அந்த கால்கோள் விழாவுக்கு பிறகு கூடுதலாகவே சில அடிப்படைகள் எல்லாம் செய்துட்டோம். இன்னும் சிலது செய்துட்டு இருக்கிறோம். இப்ப செம்மைவனத்துல நம்ம தொடர்ந்து சில தொழிற்பயிற்சிகளை நடத்திட்டு இருந்தோம். இப்போ மரபு கல்வி நடந்துட்டு இருக்கு. அது ஆசான் பள்ளியுடைய சில வடிவங்கள் இங்க எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் எனக்கு பொதுவாக ஒரு கருத்தா இருக்கும். அது எனக்கு சொற்களால் அப்படி எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அது எத்தனை முறை கேட்டாலும் நான் அது கருத்து தான் சொல்லுவேன். அதை எனக்கு ஒரு வடிவம் கொடுத்து சொல்ல இயலாது. அதுக்கு அது போல ஆசான் பள்ளியுடைய கருத்தும் அப்படிப்பட்டது தான். இப்போ நான் ஆசான் பள்ளின்னு எதை கருத்தாக வைத்திருக்கிறேனோ அதை நான் செய்துதான் காட்ட முடியுமே தவிர அதனால ஒரு வரைபடம் போல சொல்ல தெரியாது. அல்லது நான் எனக்கு அது வரல, இது இப்படிதான் அப்படிதான் சொல்ல வரல. ஏன்னா நான் வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாம் நான் திட்டமிட்டு எல்லாம் செய்யறது இல்லை. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு
திட்டம் போட்டு எதையுமே செய்யறது கிடையாது. அது நிகழ்வுகள்ல என்னையும் இறைவன் இருத்துக்கிறான், அவ்வளவுதான். அந்த நிகழ்வுகள்ல என்ன நிகழுதுன்றது கூட அது என்னோட எந்த விதமான கட்டுப்பாட்டிலையுமோ அல்லது ஆளுமையிலையும் கூட இருக்காது. அப்படிதான் வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. அதுல ஆசான் பள்ளி பற்றிய விருப்பமும் என்னுடையது அல்ல, என்னுடைய தனிப்பட்டதல்ல. அது நம் அனைவருக்குமானது. இத நான் எப்படி வடிவமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு புரியுது. செம்மைவனம் அதுக்கு வந்து போதுமானதாக இல்லைன்றது புரியுது. அது தெளிவா புரிஞ்சுட்டே இருக்கு. அ ஏன்னா இங்க என்னன்னா, செம்மைவனத்துல பொறுத்தவரைக்கும், அ அது வந்து பலருக்கு ஒரு ஒரு அடைக்கலம் தரும் இடமா வந்து ஒரு ஏதோ ஒரு சூழலில் அரவணைக்கும் இடமா இருந்துட்டே இருக்கு. அது எப்பவுமே அப்படி இருந்துட்டு இருக்கு. அ அ அதுல பள்ளி நடத்த முடியாது. அதுதான். ஒரு பள்ளின்றது என்னன்னா, அ ஒரு கற்பித்தல் மட்டுமே முதன்மை. வேற எந்த செயல்பாட்டுக்கும் அங்க 2வது, 3வது இடம் தான். சில செயல்பாடுகள் வேண்டான்னு நிறுத்தணும். இது நிச்சயமா. வந்து ஒரு பள்ளிக்கான ஒழுங்கு. அப்ப ஆசான் பள்ளின்னும் பொழுது, அ அது இன்னுமே அது கராரா நடந்துக்க வேண்டிய ஒரு அது ஒரு வடிவம் அது ஆசான் பள்ளின்றது. நெறைய கரார் தன்மை, கண்டிப்பு இருக்கணும். அ கடுமை ஒழுங்குகள் மிக தெளிவா இருக்கணும். அ இப்ப செம்மைவனத்துல அதற்கான வாய்ப்பு குறைஞ்சுட்டே தான் போயிட்டுருக்கு. இங்க என்னன்னா, ம் அ செயல்பாடுகளுக்கான பரப்பாக அது மாறிட்டு இருக்கு. நெறைய செயல்பாடுகள் இருக்கு. நெறைய மக்கள் இப்ப என்ன சந்திக்க வர்றவங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா, அ ம். நான் ஒரு 5 நாள், 6 நாள் தான் தொடர்ந்து இங்க தங்குவேன். அதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 2, 3 ம். நாட்கள் இதுலயே சந்திப்பிலேயே போயிடும். அம் உடல் நலத்துக்காகவோ, அம் வேற ஏதோ ஒரு வழிகாட்டலுக்காகவோ, வர்றவங்க வந்து இப்ப முன்ன விட கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கு. அப்போ இந்த மாரி ஒரு சூழல்ல பள்ளி நடத்த முடியாது. கற்பித்தல்னா எனக்கு அ ஒரு சூழல் எனக்கு என்ன வேணும்னா, ஒரு தனிமை வேணும். ஒரு கற்பித்தலின் போது ஒரு தனிமை இருக்கணும். நிச்சயம். மாணாக்கராச்சு, நானாச்சு வேற எதுவும் இல்ல அப்படின்னு இருக்கணும். அம் அப்புறம் அமைதி இருக்கணும். இப்ப செம்மைவனத்துல அ அது ஒரு மாதிரியான அமைதி தான். அங்க என்னன்னா, பல உயிரினங்களும் நம்ம கூட சேர்ந்து இருக்கிறதுனாலயும், அ குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமா இருக்கிறதுனாலயும், அது ஒரு பெரிய ஒரு ஒரு வகையான கூட்டு வாழ்க்கை தான் இங்க. நிச்சயமா. செயல்பாடுகளும் நெறைய இல்லையா? ஒரு பக்கம் வேளாண்மை நடக்கும், ம். ஒரு பக்கம் ஆடு, மாடுகள் இருக்கும். அது தொடர்பான ம். பணிகள் இருக்கும். இன்னொரு ம். பக்கம் கொஞ்சம் தச்சு பணிகள் நடந்துட்டு இருக்கும். ஏதோ ம். ஒண்ணு செயல்பாடு தான். காலையில எழுந்திரிச்ச அந்த சூழல் வந்து ஒரே உற்சாகமா, பரபரப்பா இரவு வரைக்கும் இருக்கும். அ ஒரு இப்போ ஆசான் பள்ளியில இந்த அளவு செயல்பாடு இருக்கக்கூடாது. செயல்பாடு இருக்கணும். ம். ஆனா, அது கூடுதலான ஒரு தனிமையும், அமைதியும் வேணும். மாணாக்கருக்கும், எனக்கும். ம். ஒரு நிலை இருக்குது. அ அப்போ எங்க இது எங்க நம்ம எங்க தான் நம்ம அந்த பள்ளி இன்னொன்னு வரும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. ம். இதே காலத்துல இது ஒரு கடந்த ஆண்டு என்ன ஆயிடுச்சுன்னா, சரி. இப்ப ஒரு ஒரு 100 இடம் எனக்கு ஒரு ஒரு இடம் தேவைப்படுது. இந்த பள்ளிக்காக அல்ல. பள்ளிக்காக தான் செம்மையானதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு என்னன்னா, சரி. அ ஒரு ஒரு எழுத் ஒரு 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 அயர்ச்சியா இருக்கு. நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். வேற எந்த வேலையும் செய்யாம, ஒரு தனியா, தனிமையில ஒரு ஓய்வு எடுக்கணும். அல்லது அ ஏதோ ஒரு எழுதணும். சும்மா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு இளைப்பாறுதலுக்கு ஒரு இடம் இருக்காதா? அப்படின்னு ஒரு ஒரு தேவையும், ஒரு ஏக்கம் வரத் தொடங்குனுச்சு. கடந்த ஆண்டு. சரிங்க. ஏன்னா நான் எங்க போனாலும் வந்து கூட்டம் ஆயிடுது இல்லையா? நான் எங்க போனாலும் ஒரு 4, 5 பேரு ம். வருவாங்க. யாராவது சந்திக்க வந்துருவாங்க. அந்த ம். மாரி ஆமா. அப்புறம் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செய்ய தொடங்கிருவாங்க. வேலை செய்யலன்னா நம்ம கூட அவங்களால நெருங்குறதுக்கு இயல்பா என்னோட இது போக்கு அப்படித்தானே. என்னோட மனநிலை அப்படித்தான் இருக்கும். ம்.
நானும் நான் ஒரு பேய்னா கூட இருக்கவங்களையும் பேயா மாத்தி விட்டுருவேன். பேயா இருந்தா தான் கூட இருக்க முடியும். இந்த மாரி சரி. அது மாரி இப்போ அ அப்படி பார்த்தா ஆதிரைலாம் கூட இப்போ நாங்க வந்து அரட்டை அடிக்கிறதுக்குன்னே இருந்த ஒரு ம். ஒரு ஆதிரை கூட இன்னைக்கு என்னாச்சு? நானும் ம். ஆதிரையுமே இப்போ வேலைகள ஒரே பத்தி தான் ஆமா. வேலைகள மட்டும் தான் பேசிக்கிறேன்ற மாரி அது பேய் ஆக்கியாச்சு ஆதிரையும். அந்த மாரி. ம். சரி நம்ம தனிமைன்னு ஒண்ணு எங்க தான் இருக்கும் அப்படின்னு ஒரு என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு இடம் வேணும் அப்படின்னு நான் நெனச்சேன். நெனச்சேன். அப்புறம் அப்போ அப்பதான் சிறுமலை நெடியவள நான் தோட்டத்துக்கு போம்போது, அப்படி ஒரு பார்த்தோம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன். அது ரொம்ப அதுக்குள்ள போக வேண்டாம். அது வந்து சுருக்கமா என்ன சொல்லணும்னா, எந்த விதமான முயற்சியும் இல்லாம, ஒரு துளி முயற்சி என் தரப்பிலிருந்து இல்லாமல், அ வந்து அப்படியே வழங்கப்பட்ட நிலம்னு அத சொல்லலாம். அத பத்தி தான் இப்ப சொல்லணும் முக்கியமா. சரிங்க. நீங்க கூட ம். அததான் கேட்டீங்க. எப்படி அமைந்தது? அவருடைய தோட்டம் வந்து ஒரு குன்றின் சரிவுல இருக்கு. நம்ம வந்து அந்த சரிவுக்கு அவரோட தோட்டமே சரிவு தான் அண்ணனோடது. அ அங்க போயிருந்தேன் நானு. சும்மா போனேன். சரிங்க. போயிட்டு மேல அண்ணாந்து பார்க்குறேன். அது ஒரு குன்றுடைய சரிவு. நான் அப்ப அண்ணன்ட்ட சொல்றேன், "அண்ணா இந்த ம். குன்று பகுதி கிடைச்சதுன்னா வாங்கிடுங்கண்ணே. ஏன்னா அது மேலேருந்து நமக்கு மழை நீர்லாம் சேமிச்சு கீழ கொண்டு வர முடியும். அந்த குன்றும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு ஆளுமையோட அந்த பகுதியில நெறைய இன்னும் செய்ய முடியும். ஒரு வேளை யாராவது வாங்கிட்டாங்கன்னா, அ நமக்கு மேல இருக்கிற இடமா போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி. ம். நான் வந்து சரிவுல நின்னுட்டு அத அண்ணாந்து பார்த்து சொல்றேன். அவ்வளோதான். ம். அங்கலாம் போல. ம். நாங்க போயிட்டு இருக்கிறோம். அடுத்த சந்திப்பான்னு தெரியல. அங்க போயிட்டு கீழ போய் ஒரு தேநீர் கடையில நிக்கிறோம். அண்ணனுக்கு அழைப்பு வருது. அ அந்த குன்றோட உரிமையாளர் ஏற்கனவே அவர் இடத்த விக்கிறதுக்குன்னு பேசிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் சரிங்க. வந்து ஏதோ ஒரு வழக்கு இருந்திருக்கு. அந்த இடம் தொடர்பா. சரிங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப நான் குடுத்துடுறேன் அப்டின்னா, அவரு ரொம்ப ம். இன்னைக்கு நெனச்சு பார்க்க முடியாது அந்த விலை. நான் அது ஒரு ம். 7, 8 மாதங்கள் ஒரு 10 மாதங்களுக்கு முன்பு தானே நம்ம அத பதிவு பண்றோம். ம். அந்த 10 மாதங்களே அது வந்து 3, 4 மடங்குக்கு மேல போயிடுச்சு விலை. ஓ! சரிங்க. அப்படி ஒரு விலைக்கு அவரு தொலைபேசியில சும்மா நான் ஒரு தேநீர் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு அண்ணன் சிரிச்சுட்டே சொல்றாரு. திடீர்னு அண்ணன் சிரிச்சுட்டு சொல்றாரு, "இப்ப அவரு தான் பேசினாரு. இப்படி ஒரு விலைக்கு அவரு ஒத்துக்கிறாரு." நான் ம். இன்னும் இன்னும் குறைச்சு பேசுறேன். நான் சொன்னேன், "அண்ணன் ரொம்ப சரி. ம். குறைக்காதீங்கண்ணே. இதுவே மிக குறைவு." ம். ம். அப்படின்னு சொல்லி அப்படிதான் அது வந்தது. அதுல என்னன்னா, அ நமக்கு அது வந்து அது வந்து பரப்பளவுன்னு அந்த மொத்த பரப்பளவு வாங்க முடியாது. ஒரு 3 ஏக்கருக்கு சற்று குறைவு. அது வாங்க இயலாத தொகை எனக்கு அது. ஒரு பகுதிக்கு அதுல ஒரு பகுதி மட்டும் தான் என்னால அப்பொழுது அ அதுக்கான தொகை இருந்தது. அது மொத்தமா தான் அவங்க குடுக்குறாங்கன்றப்ப, அது ஒரு என்ன பண்றதுன்றப்ப, தெரியல. என்ன பண்ண போறோம்ன்னு தெரியல. அது இப்படி ஒண்ணு வந்திருக்குது அப்படின்னு பேசிட்டு விட்டுட்டோம். அது அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்தது. நான் அத வேற யாருக்கோ குடுக்க சொல்லிட்டேன். நீங்க குடுத்துருங்கண்ணே. நீங்க எனக்கு வேண்டாம். என்னால முடியாது அது. அப்புறம் இன்னொருத்தவங்க அத எதிர்பார்க்குறாங்கன்றப்ப நம்ம அ ஒருத்தவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா கூட, அ நம்ம அதுக்குள்ள போக்கூடாது. அப்படின்னு நான் ம். முழுமையா அதுலேருந்து விலகிட்டேன். அது முழுமையா விலகிட்டு நான் வேற இடத்துக்கு வேற ஏதாவது இருந்துன்னா பார்ப்போம்ன்னு வந்துட்டேன். அப்படி ஒரு நாள் பார்த்தா மறுபடியும் இல்ல யாருமே அது ஏற்கனவே வாங்குறத கேட்டிருந்தவங்க கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அத வாங்க முயற்சி பண்ணும்போது, ஏதேதோ தடை வந்துட்டே இருக்கு. எனக்கு இது ஏதோ சரியா படல. வேணாம் எனக்குன்ட்டாங்க அவங்க. இன்னொருத்தவங்க. சரி. அப்புறம் தொகை என்ட்ட இல்லையே மொத்தமா வாங்குறதுக்கு அப்படின்னும்போது, மாதவன் வழக்கம் போல வந்துட்டாரு. "அண்ணே நான் பார்த்துக்கிறேன், எடுத்துருவோம். அப்புறமா உங்களுக்காக தான் எடுக்கிறேன். எனக்கு தேவையில்ல. அ சரி. அது தொகை நான் தர்றேன். உங்க பேர்லயே ம். பதிவு பண்ணிக்கங்க" அப்படின்னாரு. சரிங்க. "அ இல்ல மாதவன் அப்படிலாம் வேண்டாம். நான் என்ட்ட இருக்கிற தொகைக்கு என் பேர்ல பண்ணிக்கலாம். உங்க நீங்க பண்ணிடுங்க பெரும்பகுதின்னு" சொல்லிட்டு,
அந்த முதல்ல மாதவன் வாங்குறாரு அதை. முதல்ல சரி, மாதவன் வந்து பதிவு பண்றாரு அவர் பேருக்கு மொத்தமா. அவர் தான் பதிவு பண்ணார், அவர் பேருக்கு பண்ணிக்கிறார் இந்த நடைமுறைகளுக்காக. சரிங்க. ஆஹ் இதுல மாதவன் வந்து பதிவு பண்ணிட்டாரு அவர் பேருக்கு. சரிங்க. அவரும் அந்த இடத்த போய் பார்த்ததே கிடையாது சீர். ம், ம். சரி, மாணவர்கள் சரி. இப்ப மாணவர்களும் நம்ம கருத்தை பின்பற்றுவர்களுக்கும் இது ஒரு ம், வியப்பா தான் இருக்கும். ஆனா ம், அது இது இப்படிதான் இருந்தது. இடத்தெல்லாம் நானும் போய் பார்க்கல இப்போ. அது ம். வந்துருச்சு, நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அங்க அந்த இடத்த கூட போய் பார்க்கல. அவ்வளவுதான், நான் போய் பார்க்கவே இல்லை, அவ்வளவுதான். ம். சரிங்க. இவரும் போய் பார்க்கல, மாதவனும் ம், இடத்த போய் பார்க்கல. பதிவு ம். முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ம். பதிவு அவர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் அவர் ஒரு பகுதி என் பேருக்கு மாற்றி தர்றாரு, பதிவு பண்ணி தர்றாரு மாதவன். சரிங்க. ம். அதற்குரிய தொகை மட்டும் இது பண்றாரு. அதுலலாம் நிறைய நடந்தது. நம்ம அப்படி ஒரு வேலை செய்யாம நான் போய் மறுபடியும் என்னுடைய பெயருக்கு ஒரு பகுதி பதிவு செய்யறோம். அப்பவும் ம். நான் அந்த இடத்த போய் பார்க்கல. ம். நான் போய் சரி. பார்க்கவே இல்லை. ஆ, நான் ஆ. போய் பதிவு பண்றேன். பதிவு பண்ணிட்டு ம். அப்புறமா அடுத்த நாளே என்னமோ போய் இதுதான் என்னன்னா, அப்ப என்னன்னா ஒரு அடர்ந்த புதற்காடு அது மேல. சரிங்க. அப்ப யார் போறோம்னா நானு, நங்கை போறோம். பொழிலி வராங்க கூட, நெடியன் அண்ணாவோட மனைவி. நெடியன் அண்ணா கூட்டு சரி. போறாரு. அங்க உள்ள காட்டுல பணி செய்யறவங்க புதர் ம். வெட்டி 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 எங்களை உள்ள கூட்டிட்டு போறாங்க, பாதை போட்டு. சரிங்க. ம். அது வந்து காட்டு மாடுகள் வாழும் பகுதி, நிறைய வந்து மான்கள் வர பகுதி. அது அந்த புதர் நம்ம காலே வைக்க முடியாது அங்க. சரிங்க. புதரை வெட்டி 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 நாங்க உட்காந்து ஒரு பகுதி போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்க கொஞ்சம் உள்ள போகணும்னு சொன்னோம்னா அவங்க நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில நிமிடங்கள்ல காடு அழிச்சு 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 பாதை போட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்படி போய் பார்த்தா அது அந்த பரப்பளவே பார்க்க முடியல. ஏன்னா வெறும் புதரா இருக்கு. நீங்க அது உங்க தலைக்கு மேல புதர் இருக்கும், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீங்க புதருக்கு உள்ள இருக்கிறீங்க, எதுவுமே தெரியாது, தர தெரியாது, அந்த பக்கம் ஒண்ணுமே தெரியாது, அப்படி இருந்துச்சு. அப்புறம் நான் அங்க ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க புதர் வெட்டிட்டு அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் நான் அந்த மரத்து மேல ஏறி உட்காந்து தான் அந்த நிலத்தை பார்த்தேன். இது எவ்வளவு, என்ன பரப்பளவு, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்படிதான் அந்த இடத்த பார்த்தது நம்ம. அப்பெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு, எனக்கு அங்க ஒரு ஒரு சின்னதா ஒரு குடில் ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் வந்தா தங்கறதுக்கு வேற என்ன பண்ண ம். போறேன் இங்க, ம். அப்படி நினைச்சிட்டு பாக்குறேன் அதை. சரி. அப்படி நினைச்சிட்டு பார்க்கும் பொழுது, அப்படிதான் நினைச்சிட்டு பாரு, நம்ம அதுக்கு தானே வாங்குறோம். ம். நம்மை ஆமா. பொறுத்தவரை அதுக்கு தானே வாங்குறோம். ஓய்வெடுப்பதற்கு. ஆமா. ம். அது பார்த்து அந்த புதர்கள் எல்லாம் நெடியன் அண்ணாவோட மிக கடுமையான உழைப்பு. நெடியன் அண்ணா அவ்வப்பொழுது பொழிலி போவாங்க. பிள்ளைங்க சரி. தேன் சுடர்லாம் கூட அவ்வப்பொழுது போகும். ம். அந்த புதர்கள் எல்லாம் அழிக்கப்படுது. மறுபடியும் நான் போயிட்டு போய் அதே மரத்து மேல ஏறி உட்காந்து மறுபடியும் அப்படி பார்க்குறேன். என்ன ஓரளவுக்கு புதர்கள் அழிக்கப்பட்டுருச்சு. அப்படி ம். பார்க்கும் பொழுது ம், அஹ், இது ஒரு தனிமை என்ற உணர்வு எனக்கு அங்க கிடைக்கல. ம். ஒரு தனிமையில் நான் இருக்க போகும் இடம் அப்படின்ற உணர்வு எனக்கு கிடைக்கவே இல்லை. மாறாக நான் ஒரு ஒரு ம். கொஞ்சம் வேற ஒரு மாதிரியான ஒரு ஒரு கூட்டமான ஒரு உணர்வு, அப்படிதான் அந்த அந்த நிலத்தோட எனக்குள்ள உறவே அப்படிதான் இருக்கு. சரி. நான் தனியா இங்க இருக்க வாய்ப்பே இல்லைன்றது தெளிவாக புரிந்து விட்டது அப்போ. அது எனக்கு ஒரு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. நம்ம இத இது என்ன நினைத்து கொண்டு நம்ம இந்த இதை தேடணும். ஆனா அது வேற வேற ஒரு மாதிரியான ஒரு ம். ம். ஒரு ஒரு எண்ணம்னு கூட வச்சுக்கலாம். பெரிய உணர்வுன்னு சொல்ல ம். வேண்டாம். அது எண்ணம்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கே அப்படின்னு. ஆனா அது ம். நான் மிக மகிழ்வா ஏத்துட்டேன். நமக்கு என்ன ம். வழங்கப்படுதோ அதை ஏத்துக்கணும். நமக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், இந்த அப்படின்னு கேட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டுலாம் இருக்கிறது இல்ல. என்ன ம். வழங்கப்படுது இங்க, இங்க என்ன நிகழணுமோ அது நிகழட்டும். ஆனா நான் எனக்கு ம். உருப்படியா ஏதாவது செய்யணும். வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா செய்யணும். சும்மா விரயம் பண்ணிட்டு போக கூடாது. இவ்வளவுதான் நமக்கு.
அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் செம்மை வனமும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இங்க வந்து நெறைய செயல்பாடுகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரே நேரத்துல இது எல்லாமே நடக்குது. சரிங்க. செம்மை வனத்திலயும் இப்ப இவங்க அ காந்திமதி அவங்கள அவங்களே கிட்டத்தட்ட ஒரு பொறுப்புக்கு வந்துறாங்க. நானே நீங்களே செம்மை வனத்த பார்த்துக்கங்கன்னு சொல்றாங்க. காந்திமதி, கற்கவேல் இவங்கள வந்து பொறுப்பா இருக்காங்க. வேலைகள்லாம் வேகமா செய்றாங்க. நல்ல என்ன நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுடுறாங்க. வடிவமை மாறிட்டே இருக்கு, மேம்பட்டுட்டே இருக்கு. சரிங்க. மக்கள் என்ன சந்திக்க வர மக்கள் எண்ணிக்கையும் வந்து இங்க பாருங்க கொஞ்சம் அதிகமாக தொடங்கிடுச்சு. அப்போ பள்ளிக்கான இடம் இது இல்லைன்றது மீண்டும் மீண்டும் உறுதியாகுது. ஏன்னா இப்ப உண்மையிலே சொல்ல போனா இங்க ஒரு கட்டுமானத்துக்கு கூட இடம் கிடையாது இப்ப சமயவனத்துல. இப்ப இருக்கிற நிச்சயம். ஏதோ ஒரு ஆமா. காட்ட அழிச்சிட்டு தானே நம்ம உங்களுக்கு தெரியுமே. இங்க ம். எங்க ஆமா. கட்டுறது இதுக்கு மேல? ஒரு கட்டுமானத்துக்கு கூட இங்க இடம் கிடையாது. ம். இப்போ ஒரு வீடு வரணும் இவங்க குடும்பத்தினருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு தனியா ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறோம். மத்தபடி அ இங் அ ஒண்ணு ஒண்ணு தனியா ஒரு பள்ளிக்குரிய கட்டுமானத்துக்கெல்லாம் இடம் கூட கிடையாது. ஒரு காடும், சோலையும், தோட்டமும் ஆயிடுச்சு செம்மையானம். இதற்கிடையில எனக்கு தனிமையா தங்குவதற்கான ஒரு சின்ன ஒரு ஒரு குடில் போன்ற ஒரு சிறு சிறு வீடு ஒண்ணு வந்து நங்கை முழுமையா பொறுப்பெடுத்துட்டு இங்க மாந்தோப்புல எனக்கு கட்டத் தொடங்குறாங்க. இத பாருங்க இதெல்லாம் ஒரே நேரத்துல நடக்குது. ஓ! சரிங்க. நான் உனக்கு தனியா ஒரு இடம் வேணும் தானே! அத நான் கட்டி ம். குடுக்குறேன். என்றவாறு என்பது போல அவங்க நங்கை வந்து எனக்கு ம். ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்களே முழுமையா பொறுப்பெடுத்து நம்ம செம்மை மக்கள் என்னோட மாணவர்கள் சில பேர்லாம் வந்து தங்கி அவங்களே ம். கல்லு சுமந்து இது பண்ணி ஒரு இது கட்டி கிட்டத்தட்ட நிறைவு பணிக்கு வந்துருச்சு. ம். ஆமாங்க. அப்போ நீ கேட்கறது செம்மைவனத்திலேயே உனக்கு கொடுத்தாச்சு. முடிஞ்சிச்சு. ஆ. திருமலை அது அல்ல. அது ம். பள்ளி என்பது இதுதான் நமக்கு வழங்கப்பட்ட போக்கு. எனக்கு அது இதை விட என்ன மகிழ்ச்சி இருந்துற போகுது, இதை விட என்ன மனநிறைவு ம். இருந்துற போகுது இல்லையா? ம். ஆமா. நம்ம என்னங்க நம்ம தனியா அங்க போய் தங்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்படி நினைச்சு எத்தனை நாள் தனியா தங்கிட முடியும்? நிச்சயமா. என்ன ம். ஓய்வு எடுக்கிறதுன்னா நம்ம ஓய்வு என்ன ஒரு ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு இளைப்பாறிட்டோம் 2 நாள்னாலே போதும்னு தானே இருக்கு. போதும் தான். ஆமாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சும்மா இளைப்பாறிட்டேவா இருக்கிறோம். ம்ஹ்ம். ஆஹ் அப்போ ஒரு பள்ளிக்கான ஒரு இடமா அது அமைஞ்சிருச்சு. இப்போ இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா சில புதிய பட்டறிதல்கள்லாம் கிடைத்த பிறகு எனக்கு என்னன்னா பள்ளின்னு வந்துடுச்சு. அங்க இன்னும் சிலது நம்ம செய்ய போறோம். சில கட்டமைப்புகள்லாம் செய்யணும்னா முழுக்க என்னுடைய ஒருத்தர் பேர்ல இருக்கட்டும். அது என்னுடைய பெயர்லயே இருக்கட்டும். ம். அப்பதான் முழுமையா ஒரு ஏதாவது செய்யறதா இருந்தாலும் செய்ய முடியும். ஒரு எதிர்காலத்துக்கு அடுத்தடுத்த தலைமுறையினர் வரும்பொழுது கூட சரி. அது ஒரு ஒரு ஏதோ ஒருத்தர் பேர்ல இருந்துடட்டும் அப்படின்ற சிலது சில கருத்துக்கள் ம். எனக்கு வந்தது. அதுக்கு பல காரணங்கள். அதை சரி. நம்ம ம், விளக்கணுன்ற அவசியம் கிடையாது. பல காரணங்களால அப்படி இருக்கு. அப்ப நானும் மாதவனும் அதை பத்தி உரையாடிக்கிறோம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வாங்கும்போதே சொல்லிட்டாரு, இது இது எனக்கோ குடும்பத்தினருக்கு யாருக்குமே இது வேண்டாம். இப்ப சரிங்க. பாத்தீங்கன்னா வாங்கினாங்களே இப்ப 2 பேரையுமே பார்த்தா சிறுமலையில ஒரு ம். இடம் வாங்கியிருக்கிறாங்க. ம். மாதவனுடைய மனைவி மலரி அங்கெல்லாம் வந்ததே கிடையாது. வந்து பார்த்ததே கிடையாது. ம். சரிங்க. நெறியோனே ரொம்ப பின்னாடி தான் வந்தான். ரொம்ப பின்னாடி சரி. வந்தான். இப்ப இங்க என்னோட ம். தரப்புலயும் பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே காந்திமதி சிறுமலைக்கு வந்தது கூட கிடையாது. சரிங்க. ம். அங்க வந்ததில்ல, அங்க வரணும்னு கேட்டதும் கிடையாது அவங்க. ம். ஒரு முறை நானே நிகரந்த இறைந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்க போய் சும்மா தங்கிட்டு வாங்கடான்னு சிறுமலைக்கு அனுப்பும்போது அவங்க அந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். பிறகு சரிங்க. 2 தரப்பிலயுமே குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதுல எந்த விதமான பார்வையும் கூட வச்சுக்கல. ஆனாலும் நாங்க என்ன முடிவுக்கு வர்றோம்னா, இது வந்து முழுக்க ஆசான் பள்ளின்னா, அது ஆசானுடைய பெயர்லயே இருக்கட்டும். அ ம். சரி. அப்படின்ற 2 பேருமே அந்த இடத்துக்கு வர்றோம். முழுமையாகவே அதை வந்து மாதவன் அ என்னுடைய பெயருக்கு மாற்றி எழுதி குடுத்துட்டாரு. அதுக்கு அவரு ம் தொகை வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் வந்து எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு நான் பொதுவா நெனைப்பேன். சும்மா
வாங்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு. அதனால ஒரு ஒரு பகுதியா தொகை குடுக்கறதுக்கு ஒரு பகுதி குடுத்துருக்கேன். அவரு என்ன சொல்லிட்டாரு, "நீங்க எனக்கு குடுக்க வேண்டாம். நீங்க ஒரு வேள என்ன நான் பிடிவாதமா குடுப்பேன். அப்ப நீங்க குடுக்குறீங்கன்னா, கட்டமைப்பு செலவுக்கு தான் நான் அத பயன்படுத்துவேன். எனக்கு அந்த தொகை வேண்டான்னு" சொல்லிட்டாரு. அப்படியே நடந்துகிட்டும் இருக்கிறாரு. ம். ஏற்கனவே நம்ம குடுத்த தொகைய, இப்ப கட்டமைப்பு செலவு அவரு தான் அங்க கொஞ்சம் சில பொருட்கள்லாம் வாங்குறோம். மழைநீர் சரி. தொட்டிகள்லாம் சேமிப்புக்கான இது பண்றோம். அது எல்லாமே அவரு தான் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இதுதான் இதுதான் அ இதுல என்ன முயற்சி இருக்குது? எனக்கு என்ன நான் செஞ்சேன்? ஒண்ணும் செய்யல. அந்த இடத்த கூட போய் பார்க்கல. சரிங்க. அப்படியே அப்படி எடுத்து ஊட்டி விடுறது தான் நிகழ்ந்தது. இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னா, அந்த நம்ம குன்றுக்கு போறதுக்கு பாதை கிடையாது. இது இது சாலை கிடையாது. சரிங்க. ம். ம். நிறுத்திட்டு வாகனத்த நிறுத்திட்டு ஆ நடந்து போணும். ஆமாமா. அது இல்லைங்களா? நடந்து போணும். மேல சரி. ஏறுறது ஒரு ம். 40 நிமிடங்கள் ஆகும். கொஞ்சம் ஊர்ல இருந்து மேல ஏறி போறதுக்கு. ஆனா, அந்த அ ஒரு வாகனத்துல போறோம்னா கூட, அவங்க குதிரையில போவாங்க முன்னாடிலாம். இப்போ குறைஞ்சிருச்சு அது. வாகனத்துல கூட குலுங்கிட்டே இருக்கும். அந்த ஜீப்ல ம். போனாங்கன்னா கூட, குலுங்கி, ம். குலுங்கி, குலுங்கி தான் போகும். அதுக்கு இந்த ம். தேன் சுடர்ல வந்து இறங்கி நடந்து போங்க. இதுல நீங்க நாங்க நடந்து வந்துர்றோம்னு வேக வேகமா. அது சரி. இந்த வாகனத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்து போயிடுங்க. அது மாரி ம். ஒரு இடம். அப்புறம் நம்ம பேசி முடிக்கிறோம். அ அந்த பதிவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்ப சாலை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப சாலை ஆமா, போட்டுருக்காங்க. சாலையே போட்டுட்டு சரி. இருக்கிறாங்க. அதெல்லாம் ம். தானாவே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏன்னா, எங்களுக்கு என்ன ஒரு கவலை வந்துருச்சுன்னா, இது பள்ளின்னுன்னா குடில்களே நெறைய அமைக்கணும். கழிவறை, குளியலறை எல்லாம் ம். வேணும். பொருள் எடுத்துட்டு ம். போ முடியாது. ஏன்னா, அது பாதையே கிடையாது அது. நீங்க அதுல குதிச்சு ம். குதிச்சு தான் வந்து வாகனமே போகும். அதுல ஒரு ம். சரக்குந்து கூட சரக்குந்தெல்லாம் போக வாய்ப்பே கிடையாது அதுல. ம். எப்படி நம்ம அப்ப ஒரு செங்கல் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் எப்படி செங்கல் இருக்கும்? எடுத்துட்டு போணும்னா கூட கொண்டு போக முடியாது. நாங்க அப்படியே தேங்கி தான் நிக்கிறோம் மனதளவுல. இது என்னடா இது இப்படி சரி, சரி. மேல செங்கல் கூட எடுத்துட்டு போக முடியாது. அந்த அது ஒரு காடு. நல்ல அற்புதமான காடு. ம். மின்சாரம் ம். கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ம். ஒரு செங்கல் கூட எடுத்துட்டு போக முடியாது அங்க. அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்ட்டு நான் சொல்றேன். நம்ம பள்ளி வந்து ஆசான் பள்ளி அங்க தான் வரணும். நம்ம எப்படியும் சித்திரையில வகுப்பு தொடங்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எப்ப சொல்றேன்னா, போன மார்கழியிலேயே சொல்றேன். பார்த்தா தை மாதத்திலிருந்து சாலைய போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 15, 20 நாள்ல அது சாலை முடிஞ்சிரும். ம். இப்ப நம்ம சரிங்க. இப்போ பொருட்கள்லாம் ஏத்திட்டு போயிரலாம். ம். கட்டுமானம்லாம் செய்றது ஒண்ணும் சிக்கல் இருக்காது. நம்ம ஒண்ணுமே ம். செய்யறதில்ல. அது தானே சரி. தானா நடக்குது. என்னென்ன ம். நிகழணுமோ அதெல்லாம் நிகழுது. அதுல அதான் ம். சொன்னேன்ல தொடக்கத்துல, நிகழ்வுகள்ல நான் இருப்பேனே தவிர, நான் ஒண்ணும் திட்டமிடுறதில்ல. ம். அதனால எனக்கு அதுல வந்து எது நிகழ்ந்ததோ அதுல அ அதுல ஒரு பெரிய பெருமிதத்துக்கும் வாய்ப்பு கிடையாது. அதுல வருத்தத்துக்கும் பெருசா வாய்ப்பு இருக்காது. நம்ம சரி. செயல் இல்ல. நம்ம செஞ்சா தானே பெருமையும், ம். நிச்சயம். வருத்தமும் வரப்போது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நிகழ்வு அதுல நம்ம இருக்கிறோம். அடுத்து என்ன நிகழணுமோ அது நிகழும். அதுல நம்மள இறைவன் வைத்திருந்தால் போதும் அப்படின்றது தான் நிலை. இப்படித்தான் அந்த ஆசான் பள்ளிக்குரிய அ அந்த நிலம், அந்த அந்த ஒரு ஒரு குன்று அது. அந்த குன்றின் மேல் ம். பகுதி அமைந்தது நமக்கு. சரிங்க. அது நம்ம என்னோட மாணவர்களோடு நான் அத வந்து ம். ரொம்ப மகிழ்ச்சியா தான் ஒரு மகிழ்ச்சியா இத பகிர்ந்து கொள்கிறேன். நான் இவ்வளவு நாள் இத பத்தி வெளியில பேச வேண்டாம் அப்படின்னு வச்சிருந்தோம். அது என்ன ம். இப்ப அதுக்கான சூழல் வந்துருச்சு. அத நம்ம ம். வெளிப்படுத்தணும். அப்புறம் எல்லாரும் இணைந்து தான் நம்ம அத பணிகள்லாம் உருவாக்கணும். செய்யணும். அத பத்தி நம்ம ம். பேச போறோம். அதனால இது சொல்றேன் சரிங்க. நான். ம். ம். சரி. ம். செம்மைவனம் மாதிரி சிறுமலையில அமைய இருக்கும் அந்த ஆசான் பள்ளி, அந்த இடத்துக்கு பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நம் குன்று அதான் அதோட பேர். நம் குன்றம். ரொம்ப அருமையா இருக்கு பெயர். ஆமா. நம் குன்றம். அ அதுதான் அதோடைய பெயர். ம். அங்க நான் வந்து ஒரு 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 திருவுருவம் ஒண்ணு வைத்தா கூட, ஒரு திருவுருவம் ஏன்னா நிச்சயமா ஒரு திருவுருவம் நான் இறைவனுடைய ஏதோ ஒரு வடிவத்த நான் வைக்கணும்னு எனக்கு அவ்வளவு விருப்பம் இருக்கு.
சரிங்க. அது ஒரு கற்குவியலா கூட இருக்கலாம். இப்ப நான் செம்மைவனத்துல என்ன செய்றேன், நீங்க ம். பார்த்திருப்பீங்க நான் அறையில. நான் ம். ஓடைகள், காட்டு ஓடைகள் எல்லாம் கல்லு பொறுக்குறது எனக்கு ஆமாங்க. ஒரு வழக்கம். ஆமாங்க. அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி சேர்த்து வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து ம். ஒரு திருமேனி மாதிரி வடிவமைச்சு நம்ம சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து வடிவமைச்சாங்க. அத ம். தூக்கி வச்சுட்டு அதுதான் எனக்கு எனக்கு ம். வழிபாட்டுக்குரியது அதுதான். இல்லையா? நம்ம ம். எல்லாரும் எல்லாருமே செம்மைவனநாதர். கூட பூவெல்லாம் வைப்பாங்களே! நீங்கலாம் கூட வைத்திருக்க ம். வாய்ப்பு இருக்கு அங்க வரும்போது. ஆமாங்க. வர ம். சிறுவர்கள், அங்க வரவங்கலாம் கூட அங்க வந்து அந்த அ திருவுருவத்துக்கு பூ வைக்கிறது உண்டு. அது என்ன? அது வந்து ம். கற்குவியல் தான். அது வந்து இறைவன் ம். திருமேனின்னு நம்ம அப்படி எல்லாத்துலயும் இறைவன் இருக்கான்ல. ம். அப்படி அதை நம் உருவகமாக உணர்கிறோம். அது மாதிரி சரி. சிறுமலையில கூட நான் அப்படி ஏதோ ஒரு வகையில ஒரு திருவுருவம் இறைவனுக்கு ம். வைத்து சரிங்க. ம். வைத்தால் அதுக்கு வந்து அவனுக்கு ம். நம் குன்ற நாயகர் அப்படின்னு பேர் வைக்கணும்னு குழந்தைக்கு அப்பா பேர் வைக்கிற மாதிரி அப்பாவுக்கு குழந்தை பேரு ம். நம் உள்ள குன்ற பேரு நாயகர். நம் ம். குன்ற ரொம்ப நாயகர் நல்லது. அப்படின்னு மனதுக்குள்ள நான் பேர் வச்சிருக்கேன் அவருக்கு. ம். ம். நிச்சயம். அது சிறிய கோயில் இல்ல, பெரிய கோயிலாக இல்ல. உருவாகப்போகுது. அது கோயில் அதுக்காக வருமா நாங்க காத்துட்டு இருக்கோம். என்னன்றது அடுத்து அடுத்து ஒரு ம். ஒரு கல்லா இருந்தா கூட அவர் நம் குன்ற நாயகர் தான். நிச்சயமா. அப்படிதான் நான் அதற்கு பெயர் மனதுக்குள்ள வச்சிருக்கிறேன். ம். அது ஏன் நம் குன்றம்னு சொல்றோம். அதுதான் ம். இப்போ பாடம். ம். அதத்தான் நான் கற்பிக்கிறேன் சரிங்க. மாணவர்களுக்கு. என்னன்னா, இது பாருங்க, இத நான் இதுவரைக்கும் சொன்னேன்ல. எனக்கு ஒரு இடம் வேண்டும். ம். அப்படித்தான் நான் இத ம். தொடங்குறேன். ம். ம். எனக்கு ஒரு ஓய்வெடுப்பது, இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் வேணும்ன்ற ஒரே முடிவுல தான் நான் இத தொடங்குறேன். அ அது அப்படியே என் முயற்சியின்றி வழங்கப்படுது. அதில் பணி செய்தது கூட நான் ஒண்ணுமே செய்யல. எல்லா சரி. பணிகளும் நெடியல் அண்ணா தான் பார்த்துருக்காரு. இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்பதான் நாங்க சரி. போய் சேர்றோம். நானும் மாதம் கொஞ்சம் கொஞ்சமா சில வேலைகள செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் அவரு தான் முழுமையா அத சீரமைச்சிருக்கிறாரு. அ அப்போ ஒரு ம். தனிப்பட்ட ஒரு மனிதருக்கான ஒரு எடுப்பதற்கு அல்லது இளைப்பாறுவதற்கான இடம் அப்படின்னு தான் தொடங்குது இல்லையா? ஆமாங்க. ஆனா, அந்த இடம் நமக்கு என்ன உணர்த்துனுச்சு? அந்த என்ன கருத்த குடுத்துச்சுன்னா, இது ம். எங்க எனக்கான குடில் கட்டுறதுன்னு பார்க்கறதுக்காக மரத்துல ஏறி உட்காந்து பார்க்குறேன். சரிங்க. ஆனா, அது என்ன சொல்லுது அந்த இடம்? இது உனக்கானது மட்டுமல்ல. இங்கே ஒரு ம். மக்கள் கூட்டமா வரப்போறாங்க. வரணும். வருவாங்க. ம். எல்லாம் ஒண்ணுதான். ம். ம். இப்படி சொல்லும் பொழுது, அ அந்த நிலைமை என்ன சொல்லுது? இது ம். ஒரு தனி மனிதருக்குரியது அன்றுன்னு சொல்லிடுச்சு அப்பவே. சரிங்க. அப்படி சொல்லுதுல்ல. அப்படி சொல்லும்போது, அதுல எவ்வளோ ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, கிளர்ச்சி வருது. என்னடா நம்ம நமக்குன்னு நெனச்சோம். அது நமக்கு இல்ல. அப்போ இன்னும் நெறைய பேருக்கு அப்படின்னும்போது, அதுல அது எனக்கு வார்த்தை சொல்லி என்ன வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு இ விவரிக்க இயலாத ஒரு உணர்ச்சி. அது ஒரு ஒரு கிளர்ச்சின்னு வச்சுக்கங்களேன். அப்படி வருது. சரிங்க. அதன் பின்னர் அ இன்னும் பணிகள் நடக்கிறது, அதுக்கு முயற்சி இல்லாமலேயே அதோட மேம்பாடு நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது, சரிங்க. அ இப்போ எனக்கு அப்படின்னு இப்ப என் பேருக்கு இப்ப மாதவன் என்ன பண்றாரு? அவரு வாங்குறாரு. அப்ப என்ன? அது எனது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அது போகுது. ஆனா சரி. மனதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? இது எனக்கு இல்ல. இது வந்து அ எனக்கு ஆசானுக்கு, அண்ணனுக்கு அப்படின்னு வச்சுக்கிறாரு. அண்ணன்னு அவர் சொல்லக்கூடாது. சொல்றாரு. ம். ஆசான்னு ம். வச்சுப்போமே. அ ம். ஆசானுக்கு தான் இது. அப்படின்னு அவர் மனதுக்குள்ள வச்சுக்கிறாரு. என்னோட நிலைமை என்னன்னா, இது எனக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நான் அந்த ஆ. நிலத்த வாங்க பார்க்குறேன். ஆனா எனக்கு ம். என்ன சொல்லப்படுது? இது உனக்கு இல்ல. ம். இப்படி. இப்ப நாங்க 2 ம். பேருமே அப்படிதான். ம். ம். இது எனக்கு இல்ல அப்படின்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அவரு ம். என் பேர்ல வாங்குறேன். இது எனக்கு இல்ல. இது உங்களுக்குன்னு அவர் சொல்றாரு. அதுதான். ம். ஆமா. நெடியோன் அண்ணா என்ன பண்றாரு? அவர் ம். தோட்டத்துல வேலைக்கே அவரால சமாளிக்க முடியாத அளவு வேலைப்பளு. ம். ஆனா அவரு இந்த இடத்த சீரமைக்கிறது, செப்பனிடுறது, கொட்டா போடுறது,
பணிகள்ல அவரு இழுத்து போட்டுட்டு செய்றாரு. சரிங்க. அப்ப ம். அவரு எனது அப்படின்னு இல்ல பாத்தீங்களா? என் தோட்டம் நிச்சயமா. அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. எப்ப வரு ம். அவரு எப்ப வருவீங்கன்னு கூட கேட்க மாட்டாரு. செலவு பண்ண தொகை கூட கேட்க மாட்டாரு. நாங்களா சரி. நாங்களா ம். என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு, "அண்ணே என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு" ஒரு பட்டியலே சொல்லுவாரு. ம். ம். எ இப்ப அங்கேயும் எனதுன்னு இல்லையா? நிச்சயமா. இல்ல. இப்படி அ ஒவ்வொன்னுமே இப்படி இருக்கு. இப்போ இது எனது இடம், இது எனக்கு உரிமையானது அல்லது இது எனக்கு ம். மட்டுமே ம். உரிமையானது என்ற நிலை வந்து சமூகத்துல மிக 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 பெரும்பகுதி மக்கள்ட்ட இருக்கு. ம். ஆ இப்போ நம்ம அ நானும் அப்படிதான் கருதி கொண்டு அதுக்கு போறேன். எனக்குன்னு ஒரு இடம் வேணும் ம். அப்படின்ட்டு தான் போறேன் நானு. ம். 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 ஆனா, அது வந்து யாவருக்குமான ஒரு இடம் என்பத அ ம். நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் ம். என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த இடம் அமைஞ்சதே வந்து எனக்கு, உனக்கு என்ற பேதங்களை கடந்துதான்றத தான் சொல்ல விரும்புறேன். இந்த இடம் அமைந்ததே அப்படிதான். இதிலிருந்து நான் ம். அததான் எடுத்துக்கிறேன். ம். ஆ அது மட்டும் இல்லாம, என்னுடைய பெயருக்கு இது வந்து ஒரு ஏன் இது என்னுடைய பெயருக்கு மாத்திரம் நாளைக்கு 2 பேர் பேர்ல இருந்துச்சுன்னா, ஆ இப்போ அவங்க மாதவன் தரப்புல வேறு அடுத்தடுத்த தலைமுறை. அவங்க ம். யாராவது வந்து ஒரு எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டா, பள்ளி ஆச்சே அடுத்த தலைமுறைக்கு இது போணுமே. ம். நான் இப்ப நானும் போயிடுவேன், மாதவனும் போயிடுவாரு. ஒரு நாள் எல்லாரும் போகத்தான் போறோம் நாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அ இதுல வந்து ஒரு ம் குறுக்கீடு வந்துரக்கூடாது அப்படின்றப்ப, அது ஒரு இப்ப என்னுடைய பேர்ல அப்படின்னா, அப்புறம் நான் ஒரு தனி நபரா முடிவெடுத்து, இது அடுத்தடுத்து இப்படித்தான்னு சொல்லிட்டு போயிரலாம். ம். இந்த தெளிவு வந்து அ எங்களுக்கு வருது. நாங்க இத உரையாடிட்டு தான் இந்த இடத்துக்கு வர்றோம். அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மாதவனோட சொல்றேன். தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி ம். அதெல்லாம் அவர் பொருட்படுத்தல. அப்ப அப்படின்ற இடத்துக்கு அவர் வராரு. இது நம்ம இடம். இது நம்ம ம். அனைவருக்கும். அந்த நம்மள வந்து நெறியோனும் இருக்கிறான், மலரி இருக்கிறாங்க. ம். நமக்குள்ள இருக்கிறோம் நம்ம எல்லாரும். ஆனா எனதுல ம். இல்ல யாரும். நிச்சயமா. இதே தான் காந்திமதி, நிகரன், மற்ற அருவி, முல்லை எல்லாருக்கும் அதுதான். அவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி ம். அந்த அவங்க வரணும்னு கேட்டது கூட கிடையாது. அது ம். நிச்சயமா. மலரி, நெறியோனும் அப்படித்தான். அப்போ இது வந்து எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். இப்ப எனது, எனது, எனது அப்படின்னு இருக்கிறத விட, இது நமது அப்படின்ற வந்து நான் விளக்கி சொல்றேன். இப்படியெல்லாம் ஒருத்தர் விளக்கி புரிஞ்சுகிட்டா இது பண்றாங்க. அவங்கவங்க அப்படி இருக்காங்க. ம். ஆனா இதுதானே நிகழ்ந்திருக்கு. நிச்சயமாங்க. நான் ம். நான், எனது, எனக்காக, என்னால் இத கடந்து அ நாம், நமது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நான் என்னென்ன கத்துக் குடுக்குறேன்? இத தானே கத்துக் குடுக்குறேன் என்னென்ன பாடங்கள் வழியாகவோ. ம். அ அதனால அது வந்து இப்போ செம்மை வனமும் அப்படிதான் இருக்கு. அது தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அதுல குடும்பத்தினரே ம். வந்து நாளைக்கு இருக்க போறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன தனிப்பட்ட முழு தனிமை எங்க கிடைக்க போகுது? வாய்ப்பே கிடையாது. ஒரு கூட்டத்துக்குள்ளேயே தான் இங்க வாழப் போறாங்க. அ அங்கே அதுதான். ம். இது அப்படின்னு ஆயிடுச்சு. அதுல இன்னும் கராரான ஒரு ஆசானும், அவனுடைய மாணவர்களும் மட்டும் தான். இதுல வேற எந்த விதமான அ 2வது, 3வது கருத்துக்கு இடம் இல்லன்ற அளவுக்கு அது வரணும். எனும்போது, இ ஒரு முழு ஆளுமை என்னுடைய தரப்பில் இருக்க வேண்டியிருக்கு. ஆனா, நான் என் கைக்கு வந்துருச்சு. இப்ப என் கைக்கு வந்தோனே இது என்னோடது இல்ல. இது யாரோடது? ம். இது நமது. எனக்கு ம். வழங்கப்பட்டுருச்சு. ம். ஆனா எனக்கு இல்ல அது. என் வழியாக. ம். இது நமக்கு. இது நம் ம். அனைவருக்குமானது. இது எனக்கும் என் மாணவர்களுக்குமான ஒரு களம் என்பது. அது நிச்சயமா. இப்ப பாருங்களேன், நம் குன்றம் நல்ல பொருத்தமான பேர் தானே அது. நிச்சயமா பொருத்தமா இருக்கு. ஆ, ஒவ்வொருத்தருக்கும் நம் குன்றுங்கிற ஒரு உணர்வ ஆ, தான் இந்த பெயர் தரும். ஆமா. அப்ப அங்க ஒருத்தர நம்ம ஒரு கல்ல தூக்கி வச்சு ம். கையெடுத்து கும்பிட்டா கூட அவரு நம் குன்ற நாயகர் ஆயிடுறாருல்ல.
ஆமாங்க. ஆமா. இதுதான் நம் குன்றத்தின் பெயர் காரணம். ம். ம். ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்கறக்கு. ம். ஆசான் பள்ளியில மரபு பள்ளி, இளையோருக்கான மரபு கல்வி, தொழில் மாணாக்கருக்கான வேளாண்மை மற்றும் மரபு கட்டுமானம் இதெல்லாம் இங்க கற்றுக் கொடுக்கப்படுது. கொள்கை கல்வி நடந்துட்டு இருக்கு. தற்போது சிறாருக்கான அண்டவியல் வகுப்பு மாதம் 4 நாட்கள் நடைபெறுது. இதுல 45 மாணவர்கள் பதிவு செய்து தங்கள் பெற்றோருடன் வந்து தங்கி கற்றுக்கிறாங்க. இதன் அடுத்த கட்டமாக ஆசான் மாணாக்கர் கூட்டமைவு அமைய இருக்கு. ஆசான் மாணாக்கர் கூட்டமைவு என்பதற்கு என்ன பொருள்? அதன் ஒழுங்குகளும், நடைமுறைகளும் என்ன? இதில் மாணவர்களின் பொறுப்பு என்னன்னு சொல்லுங்க. ஆம். ஆசான் பள்ளிய பொறுத்தவரைக்கும் இப்ப உள்ள செயல்பாடுகள் எல்லாம் நீங்க ரொம்ப அழகா வரிசைப்படுத்திட்டீங்க. இப்போ சிறார் அண்டவியல் நடக்குது. அதுல ஒரு 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர் இருக்காங்க. இது பட்டினத்தார் பயிலகத்துல இருக்கு. இசை பயிற்சி நடந்துட்டு இருக்கு. பட்டினத்தார் பயிலகத்துல நடக்குது. இசை பதிவுகளும் ஆமா. ஆசான் பள்ளியோடது தான். ம். செம்மைவனத்துல மரபு பள்ளி கல்வி நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம ம். ஒரு சிலருக்கு தொழிற்பயிற்சிகளுக்கு தேவைன்னா வேளாண்மை இது பண்றோம். இப்போ நம்ம வாழ்வியல் தங்கல்னு ஒண்ணு தொடங்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலயும் கற்பித்தல் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பட்டினத்தார் பயிலகத்திலயும் செம்மைவனத்திலயும் இடையறாமல் தொடர் ம். ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்றுன்னு ம். கற்பித்தல் நடந்துட்டு இருக்கு. ஆசான் மாணாக்கர் கூட்டமைவு என்ற ஒன்றை நம்ம ஒரு அமைவை ஏற்படுத்துறோம் இதுல. இது என்னன்னா, ஆஹ், ஆசான் பள்ளியுடைய கொள்கைகளை கற்பித்தலுக்கும் அந்த அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஆசான் பள்ளியை ஒரு அமைப்பாக உருவாக்குவதற்குமான கூட்டமைவு. அதாவது சரிங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் தலையாய தலை போன்ற ஒரு கூட்டமைவு அது, ஒரு அமைவு அது. சரிங்க. அதுல நானும் என்னுடைய மாணவர்களும் இருக்கிறோம். அவங்க இது வந்து ஒரு கூட்டமைவா இருக்கிறோம். ஒரு கூடும் அமைவாக நம்ம இருக்கிறோம். இதுல பாடங்களை நம்ம இப்போ வந்து ஒரு கல்வி ஒரு ஒரு வகுப்பு அறிவிக்கப்படுகிறது. ஒரு 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 கல்வி, கொள்கை கல்வி அறிவிக்கப்படுகிறது. இந்த கல்வியை மாணாக்கர்கள் வந்து சேர்றாங்க. அதற்கு ஒரு கட்டணம் செலுத்துறாங்க. அதற்கு பிறகு அது முடிஞ்சிருது. அடுத்தது அறிவிக்கப்படுதுன்றது இப்ப இருக்கு. ம். ஆமாங்க. இப்ப நம்ம என்ன செய்றோம்னா, கூட்டமைவுன்றது ஒரு அதுல ஒரு உறவு ஏற்படுத்தணும். அதாவது மாணவருக்கும் எனக்குமான உறவு, ஆசான் மாணாக்கர் என்ற உறவு. அதுதான் அடிப்படை. ம். சரிங்க. ஆம், அப்போ அதுல வந்து நம்ம என்ன செய்றோம்னா, இந்த உறவை ஒரு அமைவாக்குறோம். இதுல ஆ, ம். ஒரு ஒரு பாடத்துக்கு இதுதான் கட்டணம். அது இல்ல. அத நீக்குறேன். இந்த சரிங்க. கூட்டமைவுல இருக்கிறவங்களுக்கு நான் நீக்குறேன் அத. அப்படி அப்படி இல்ல. ஆ, சரிங்க. நாம வந்து நான் எதையெல்லாம் கற்பிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, அத நான் கற்பிச்சுட்டே ம். இருப்பேன். ம். அ என்னோட சரிங்க. எனக்கு வழங்கப்பட்ட அது என்னோட தொழில் அது. தொழில்னா, ம். ஆ ம் இந்த தொழில் பற்றிய ஒரு உரை வந்திருக்கு. அத கேட்டா தான் தொழில்னா என்ன சொல்ல புரியும். ம். தொழில் செய்தலே இறை ஒழுங்குன்ற உரை கேட்டா நான் எந்த பொருள்ல தொழில சொல்றேன்னு தெரியும். ம். ஆமா. இறைவனோட ஒழுங்குகளை கண்டிப்பா. கற்பித்தல். அதுதான் தொழில். என்னோட தொழில். சரிங்க. சரி. இது வந்து ஒரு கூட்டமைவின் வழியா இனிமே எப்படி இருக்கும்னா, ஆசான் பள்ளிக்கு என்று ஒரு அடிப்படையான பங்களிப்பு தொகைய கட்டணம் போன்றது. ம். ஆனா அடிப்படை பங்களிப்பு தொகை ஆ ம். மாணாக்கர் கூட்டமைப்புல இருக்கிற மாணாக்கர்கள் செலுத்துவாங்க. அவங்க இப்போ 2 பாடங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னா, 2 பாடத்தையுமே அவங்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 2 பாடத்திலயுமே சேர்ந்துக்கலாம். நாளைக்கு 3 பாடம் அறிவிக்கிறோம்னா 3 பாடத்துல கூட சேர்ந்துக்கலாம். சரிங்க. அ அவங்க வந்து அந்த அசான் பள்ளியுடைய அங்கத்தினராகுறாங்க. ம். அவங்க வந்து இப்ப செலுத்துவது கட்டணம் கிடையாது. ம்.
ஒரு கூட்டமைவுக்கான பங்களிப்பு தொகை அது. ம். அதாவதுங்க, ஆ இப்போ பசிக்கு உணவிடுக அப்படின்னு நம்ம ம். சொல்றோம். ஆமா. பசிச்சவங்களுக்கு உணவு குடுங்க. அது ஒண்ணும் பெரிய புண்ணியம் கிடையாதுன்றோம். ம். இது அன்னதானம்னு சொல்ற வழக்கம் இருக்குல்ல நாட்டுல. ஆமா. அ அன்னத்த தானமா குடுக்கறது. என்னென்ன தானமா குடுக்குற? உணவு குடுக்கறதெல்லாம் ஒரு அடிப்படையானதுய்யா. பெரிய ம். பெரிய தானம் அது. அப்படின்னு சொல்றோம். ம். நம்ம கேட்கிறோம்ல. ஆமா. அ உணவு ஒண்ணுதான். ம். அது பசிச்சவங்களுக்கு போகணும். இது ஒழுங்கு. ம். ம். இது இறைவன் வகுத்த ஒழுங்கு. உணவு பசிக்குப்பா. அவ்வளவுதான். உன்ட்ட ம். இருந்துன்னா பசி இல்ல பசிக்குது கேட்கிறவங்களுக்கு குடுக்கணும்ப்பான்றது ஒழுங்குங்க. பெருந்தன்மை கிடையாது. ம். 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 அது ஒழுங்கு. அது உன்னுடைய பெருந்தன்மை இல்ல. இத அன்னதானம்னு சொல்றது ஒரு ஒரு வழக்கம். உணவுக்கு விலை வைத்தல் இன்னொன்னு. அந்த இடத்துல அது வணிகம். சரிங்க. இப்போ உணவு பசிக்கு என்ற ஒழுங்கிலிருந்து ஒண்ணு ம். வணிகமாகுது, இன்னொன்னு தானம் ஆகுது. இது 2 பிரிவுகள் ஆகுது. ம். ம். இந்த வணிகத்த நேர்மையா செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து காப்பு செய்றோம். சீர் உணவு செயல் திட்டத்தின் வழியா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அது வணிகம் தான் செய்ய சொல்றோம் நம்ம அதுல. ஆனா, ம். அத இறை ஒழுங்குக்கு உட்பட்டு செய்யுங்க. நேர்மையா செய்யுங்கன்றோம். ம். அப்படி செய்றவங்களுக்கு நம்ம ஆதரவா நிக்கிறோம். ஆமாங்க. இதே போல தான் ஒரு ம். கல்விக்கு ஒரு கல்வின்றது இறை இறை ஒழுங்கு. சரிங்க. இத தானமா குடுக்குறேன்ற பேர்ல பெருமளவிலான நன்கொடைகள் வாங்கிக் கொண்டு அறக்கட்டளையா செயல்படுத்துறது ஒரு வழி. ம். ம். நம்ம அறக்கட்டளை கிடையாது. நான் ஆமாங்க. அது முதல்லயே கலைச்சுட்டோம். அதெல்லாம் ஒத்து வராது நமக்கு அப்படின்னு கலைச்சுட்டு, நான் இப்ப ஒரு 50, 60 பேர்ட்ட வந்து கையெழுத்து வாங்கி, ஏன்னா ம். நான் எப்ப எந்த முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் தான் சொல்றேனே. நான் ம். சும்மா வந்து கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்க முடியாது. நம்ம திடீர்னு ஒரு சட்டிய தூக்கி போட்டு உடைப்போம். திடீர்னு வேற ஒரு சட்டி செய்யலான்ட்டு உட்காருவோம். பாதியிலே அத விட்டுட்டு போவோம். அது நம்ம நம்ம போக்கு அப்படி. அப்ப அறக்கட்டளைன்றது நமக்கு ஒத்து வராது. சும்மா ஏமாத்துறதாயிடும் கூட இருக்கிறவங்களெல்லாம். ஆனா அறக்கட்டளைன்ற பெயர்ல தான் இன்னைக்கு வந்து அ எ ப கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களே அறக்கட்டளைன்ற பேர்ல தான் செயல்பட்டுட்டு இருக்கு. இது அன்னதானம் மாரி அது. சும்மா இந்த பேர் அப்படி வச்சுக்கிறது. ஆனா ம். அடிப்படை நேர்மையும் இல்லாம இருக்கிறது ஒரு பகுதியில நடந்துட்டு இருக்கு. எல்லாரையும் சொல்லல. நேர்மையா ம். இருக்கிறவங்க நேர்மையா தான் இருக்கிறாங்க. ஆனா ம். அது ரொம்ப எண்ணிக்கையில குறைவு. ம். நேர்மையா இருக்கிறவங்க மேல நமக்கு மரி ம மு இது உண்டு. மதிப்பு, வணக்கம் உண்டு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ம். இல்லாதவங்கள பத்தி பேசுறோம். சரி. இப்ப இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நான் ஒண்ணு சொல்லி தர்றேன். அதுக்குரிய கட்டணத்த குடுத்துட்டு போயிட்டே இரு. அது ஒரு வணிகம். அதுல நேர்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் தவறு கிடையாது. ம். அதே ம். நேர்மையா செஞ்சா அது ஒரு தொழில் தான். அது தவறு கிடையாது. நம்ம நான் வந்து இறை ஒழுங்குகளை கற்பிக்கும் ஆ ஒரு மனிதன் அப்படின்னு ஆ ஒரு எனக்கு ஒரு இடத்தை ம். இறைவன் வழங்கியிருக்கிறான்னா, நான் இந்த ம். 2க்கும் அப்பால ஒண்ணு ம். செய்யணும் தானே! நிச்சயமா. நான் அத வந்து ஒரு அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு சும்மா கூட இருக்கிறவங்கள குழப்பிட்டும் ம். இருக்கக்கூடாது. ம். இன்னொரு பக்கம் இல்லங்க. இது ஒரு தனி மனிதர் நடத்தக்கூடிய கல்வி அமைப்புங்க. அவருக்கு அதுக்கான கட்டணம் குடுக்குறாங்க அவ்வளோதான். அப்படியும் செய்யக்கூடாது. ஆமா. அப்ப நம்ம இந்த வரையறைகளை கடந்து ஒரு நிலைக்கு ம். அ போய் நிக்கிறோம். அதுதான் இந்த மாணாக்கர் கூட்டமைவு. இது என்னன்னா, ம். பொருள் தேவை இருக்கு, உழைப்பு தேவை இருக்கு. இதெல்லாம் இருந்தா ம். தான் ஒரு அமைவு ஏற்படுத்த முடியும். ஒரு அமைப்பு ஏற்படுத்த முடியும். நிச்சயமா. ம். அத நம்ம கூடி செய்வோம். வா நீ என்னோட ம். மாணவரா? வா ம். நம்ம ம். சேருவோம் வா. வந்து சேர்ந்து நமக்கான ஒரு ஒரு குடில் கட்டணும். வாங்க. ம். இப்ப வந்து ஒரு 5 நாளோ, 10 நாளோ தங்குங்க. வேலை ம். செய்வோம் வாங்க. இதற்கான பொருட்கள் வாங்குறதுல ஏதாவது உங்களால் ம். என்ன இயலுமோ, வாய்ப்பு இருக்கோ, அது ம். சொல்லுங்க. நீங்க சும்மா தொகைய அனுப்பி விடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல உரையாடணும். அதெல்லாம் நான் ம். வந்து ஒழுங்குமுறையில வச்சிருக்கிறேன். ஏதாவது சரி. பங்கேற்கணும்னாலோ, பங்களிக்கணும்னாலோ, நீங்க உரையாடணும். முதல்ல பேசணும்.
குழு நிச்சயம். பொறுப்பாளர்கள்லாம் நியமிக்க போறோம். ம். அஹ் அந்த குழுக்களுக்குள்ள உரையாடிப்பாங்க. ம். ஒரு சான்று சொல்றேனே. இப்போ ம். அஹ் அண்- அஹ் அஹ் அண்டவியல் அஹ் கல்விக்கென்று ஒரு குடில், ஒரு வகுப்பு குடில்னு வச்சுப்போமே, ஒரு குடில் கட்டணும். ம். சரி. அந்த இப்போ அண்டவியல் மாணாக்கர் குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கும். ம். இப்போ இந்த இதற்கான பணிகளை வந்து அந்த குழுவோட எடுத்துக்கணும். ம். ம். இப்ப மற்ற ஒரு நிறைய துறைகள் வரப்போது. இப்ப நம்ம அதெல்லாம் எல்லாத்தையும் இதுல சொல்ல வேண்டாம். ம். ஒரு துறை இருக்கு அப்படின்னா, அந்த துறைக்குரிய அதுல ஈடுபாடு கொண்டவர்கள், அதற்கு என்ன வேணும், அதுல வந்து எத்தனை பேர் தங்க முடியும், அவங்களுக்கான குளியலறை, கழிவறை வசதி என்ன, ம். இத வந்து நம்ம உரையாடுவோம். உட்கார்ந்து நம்ம ம். பேசுவோம். இத எப்படி செய்யலாம்? என்ன மூலப்பொருள் பயன்படுத்தலாம்? அப்படின்னு ம். உரையாடுவோம். அது சேர்ந்து ம். செய்வோம். சரி. இதுதான் வந்து கூட்டமைவு. இந்த ஒவ்வொரு திங்களும், அதாவது ஒவ்வொரு மாதமும் ஆன ம். மாணாக்கர் பங்களிப்பு தொகை அப்படின்றது வந்து ம். ம். இதுக்கான செலவுகள் நெறைய இருக்கு. அ ம். ஆ ஏன்னா இப்பதானே ஒண்ணுமே இல்ல. ஒரு ஒரு தரிசு நிலம் தான் அது இப்போ. ம். ஆ ஒரு ஒரு பகுதியில கொஞ்சம் மரக்கூட்டங்கள் இருக்கே தவிர, பெரும்பகுதி அது தரிசு தான். இப்போ ம். செ செமையோனம் வந்து நான் பணி செய்ய தொடங்குனப்ப எப்படி இருந்ததோ, அத விட கொஞ்சம் ம். மேம்பட்டது. கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்கு. இப்போ ஆமா. இருக்கு. அ ம். சரி. ஆ அப்ப நம்ம அங்கேருந்து போணும்னா, அதுக்கு பொருள் வேணும். ம். அது மட்டும் இல்ல. ம். எனக்கு நெறைய நெறைய பொருள் தேவைப்படுது தான் எப்பவுமே. ஏன்னா என்னுடைய ம். எல்லை மிக விரிவானதுன்றதுனால, எனக்கு ம். அதுக்கான செலவுகள்லாம் எப்பவுமே இருந்துட்டுருக்கும். அப்புறம் ம். நான் நெறைய பயணம் செல்ல வேண்டியிருக்கு. ம். பயணங்கள் நெறைய போக வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் பொருள் செலவாகுது. இப்போ இது எல்லாத்தையும் அந்த மாணாக்கர் கூட்டமைப்பு பங்களிப்பு தொகையிலேருந்து நான் அத பார்த்துக்குவேன். எனக்கு அது நிறைவானதாகவும் இருக்கும். சரிங்க. போதுமானதா இருக்கும். ஆ இந்த மாதிரி ஒரு ஆசானுக்கும், அவங்க மாணவர்களுக்குமான உறவின் அடிப்படையிலான கூட்டமைவு இது. இது யாரும் தானம் பண்றது இல்ல. ஒரு அறக்கட்டளை போன்றது அல்ல. "நீ கட்டணம் குடுக்குற, மத்ததுக்குள்ள வராத" என்று சொல்றதும் இது கிடையாது. சரிங்க. இதெல்லாம் கடந்த ஒரு உறவின் அடிப்படையிலான ஒரு கூட்டமைவாக இத நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். இதுதான் இதற்கான ஒழுங்குமுறைகள், நடைமுறைகள்லாம் இருக்கு. நான் உட்காந்து தட்டை செய்தோம். நளினி நானும் ஆ இத பத்தி நீண்ட நேரம் உரையாடி, இப்ப அது நீண்ட நேரம்ன்றத விட, நாங்க இத வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாவே இத பத்தி உரையாடிட்டே இருக்கிறோம். சரிங்க. நான் அப்பவே சொல்லிட்டேன். இது வந்து கட்டண முறையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறணும்னு இருக்கேன். ம். எல்லாரோட பங்களிப்பாவும் இருக்கணும். ஒரு கூட்டமைவா இருக்கணும். என்னவோ அவங்க வந்து கட்டணம் செலுத்துறாங்க, நான் பாடம் நடத்துறேன்றது ஓராண்டு ஆயிடுச்சு. கொள்கை கல்வி தொடங்கி. ஆ ம். அந்த கொள்கை கல்வியில வழியா வந்த கட்டணத் தொகையில தான் இப்ப அந்த நம்ம இடமே வாங்கணும். இல்லன்னா ஏன்ட்ட ஏது அவ்வளோ பணம்? ம். சரிங்க. நம்ம நம்ம அவ்வளோ அவ்வளோ தொகையெல்லாம் வச்சுக்கிறதே இல்லையே. வந்ததுன்னா அது அப்படி ம். எப்படியோ அது கரைச்சுருவோமே. இது என்னால கரைக்க முடியாம தேங்கி இருந்த தொகை சரியா இது வந்தது. உருப்படியான ஒரு பணியா அது இருந்துச்சு. அந்த கொள்கை கல்வி ஆ ம். கட்டணம் தான் எனக்கு ஒரு இடம் வாங்கலான்ற ஒரு எண்ணத்த கூட குடுத்துச்சு. இல்லன்னா எனக்கு அந்த எண்ணம் கூட வராது. இதெல்லாம் நமக்கு ஆகாது. சரி. நம்ம இருக்கிறத பார்ப்போம்ன்ட்டு போயிட்டு இருந்தவன் தான் நான். ம். ஆ ம். அப்போ இந்த கட்டணத்தின் மீது எனக்கு ஒரு அயர்ச்சி வரத் தொடங்கிருச்சு. இது என்ன எதுக்கு எடுத்தாலும் ஒரு கட்டணம் கேட்குறோம். ஆம், ம். இது இது என்ன அப்ப என்னதான் இருக்கு நமக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு ம். இருந்துச்சு. அப்போ எனக்கு இத ஏதாவது மாத்தணும். அ ம். தொகை வேணும். பசிக்கு உணவு வேணும். நீங்க என்னவா ம். குடுக்குறீங்க? பசிக்குது, உணவு வேணும். ம். நீங்க தானமா குடுக்குறீங்களா? இல்ல வந்து ஒரு வணிகமா குடுக்குறீங்களா? ஒரு வணிகம் நடந்துட்டு இருக்கா நம்ம 2 பேருக்கு இடையில? அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அந்த கேள்வி எனக்கு வருது. மாணவர்கள் வந்து எனக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கு? நான் ம். அவங்களுக்கு எதையோ பெருசா குடுக்குறதா அவங்க நினைக்கிறாங்க. அவங்க குடுக்குறது மிகப்பெரியதா எனக்கு இருக்கு. உண்மையிலே இருக்கு. ஏன்னா பெரிது தான் அவங்க குடுக்குறது. சும்மா ம். ம் குறைச்சு மதிப்பிட முடியுமா? இல்ல உண்மையிலே ம். பெரிது. அப்ப இது என்ன இது அப்படின்னு பார்த்தா, நான் மாணவர்கள்ட்டேருந்து நெறைய புரிஞ்சுக்கிட்டேன்.
அவங்களாம் எந்த கணக்குமே பார்த்ததே கிடையாது, பார்க்கறதே கிடையாது. ம். அவங்க வந்து ஒரு ஆழ்ந்த உறவு என்ற நிலையில தான் என்ன வச்சிருக்கிறாங்க. ம். அப்படி இருக்கும் பொழுது நான் இன்னும் ஓ, என்னுடைய எல்லையை விரிந்து நான் இன்னும் செல்ல முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன். ம். நான் இன்னும் விரிந்து அவங்களையும் கூட்டிட்டு போறேன். நாம ம். ஒரு வணிக உறவுக்குள்ள இல்ல. நாம ம். ஒரு ஆழ்ந்த ஒரு உம், உறவு நிலையில இருக்கிறோம். அது வெறும் வணிகம் அல்ல. இப்போ நம்ம சரி. வந்து ஒரு கூட்டமைவாகிறோம். நானும் ம். நீங்களும் மட்டும்தான் இருக்கிறோம். அதுலயே நான் அந்த ம். ஒழுங்குகளே எழுதியிருந்தேன். ஆசான் பள்ளியை ம். பொறுத்த வரைக்கும் சரிங்க. அந்த 2 பிரிவு தான் இருக்கு. ம். ஒண்ணு ஆசான், இன்னொன்னு ம். மாணவர்கள். யாரா இருந்தாலும் பொறுப்பாளர்களாவே இருக்கட்டும். ம். மாணவர்கள் தான். ம். ஏன்னா அது ரொம்ப இன்றியமையாத மிக இன்றியமையாத ஒரு கருத்து அது. ம். இப்போ இப்போ இங்க ஒருங்கிணைக்கிறாங்க. நளினி ஒருங்கிணைக்கிறாங்க. சரி. ஆழியாள் ஒருங்கிணைக்கிறாங்க. இன்னும் வேறு சிலர். ம். ஆசிரியர்களா ஒரு சிலர் வராங்க. இப்ப நீங்கலாம் இருக்கிறீங்க. சரி. நெடியவனா இருக்கிறாருங்க. ம். யாரா இருந்தாலும், மாதவன் இருக்கிறார். யாரா இருந்தாலும், ம். ஆசான் பள்ளிக்குள்ள வந்து மாணவர்கள் தான். மாணவர்கள். அது ம். ஏன்? அப்பதான் அங்க வந்து அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. ம். நிச்சயமா. இவங்க பொறுப்பாளர் மாணவர்கள் தான். மாணவர்கள் பொறுப்பா இருக்கு. ஒரு பொறுப்பெடுத்துக்கங்க அவ்வளவுதான். உங்களோட பொறுப்பு ம். இது. உங்களோட மாணவர்கள் பொறுப்பாளர்கள் ஆகுறாங்க. ஆசான் ம். இருக்காரு. அவருக்கு அடுத்து வந்து 2, 3 அடுக்குகள் இருக்கு. ம். 4வது அடுக்குல மாணவர்கள் இருக்காங்க. அந்த கதையெல்லாம் இங்க இல்ல. ம். எல்லாருமே மாணவர்கள். ஆசானும் மாணவர்களும் அ ம். ஒரு ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறாங்க. அதுல ம். மாணவர்கள சில பொறுப்பெடுத்துக்க சொல்றாரு. ஒரு ஆசான் சொல்றாரு. சரி. அப்ப அந்த ம். மாணவர்கள் பொறுப்பாளர்கள் ஆகுறாங்க. ம். இப்படி இதெல்லாமே நான் ஒழுங்குமுறைகள்ல எழுதியிருக்கிறேன். சரிங்க. ம். இதுதான் இன்னும் நெறைய இருக்கு. அத வந்து நம்ம மாணவர்கள் விருப்பம் தெரிவிக்க இந்த கூட்டமைவில் இணைய விருப்பம் தெரிவிக்கிறவங்களுக்கு நம்ம அத அனுப்பி விட்டுருவோம். தட்டச்சு செய்துன்னு. தட்டச்சு சரிங்க. செய்து குடுத்தாச்சு. அத அனுப்பி விட்டுறலாம்ட்டு இருக்கிறோம். சரிங்க. சரி. ம்ஹ்ம். அப்ப மாணாக்கர் கூட்டமைவுங்கிறது, அம் கட்டணம் குடுத்து படிப்பது மட்டுமல்ல, ஆசான் பள்ளிக்கு அவங்க தொகை தர்றாங்க. அவ்வளோதான். இந்த கூட்டமைப்பின் உறுப்பினராகவும் அவங்க இருக்கிறாங்க. இல்லைங்களா? ஆமா. கூட்டமைவின் உறுப்பினர் அங்கத்தினர் ஆயிடுறாங்க அவங்க. ஆமா உறுப்பாகுறாங்க. சரி. சரிங்க. இந்த ஆண்டு சித்திரை மாதம் அறிவிக்கப் போகும் வகுப்புகள் என்னன்னு சொல்லுங்க. அதன் பாடத்திட்டம் மற்றும் நேரடி வகுப்புகள் எப்படி இருக்கும்? அத பற்றி சொல்லுங்க. இந்த ஆண்டு நம்ம 2 அ பாடங்கள் அறிவிக்கிறோம். 1 முப்பொருள், 2வது செங்கலை வடிவியல். சரி. ஆ அ இந்த 2 தவிர இசை. இது வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க. அப்படி பார்த்தா 3 சித்திரை மாதம் நம்ம தொடங்க போகும் வகுப்புகள்னு பார்த்தா முப்பொருள் மற்றும் செங்கலை வடிவியல். ஆ சரி. இப்போ இந்த முப்பொருள் பற்றி நம்முடைய மாணவர்களுக்கும் நம்ம கருத்துக்களை தொடர்ந்து கேட்கிறவங்களுக்கும் தெரியும். வாதம், பித்தம், கபம் என்ற 3 பொருட்கள் தான் முப்பொருள். இது ம். வந்து அ முறையாக இதுவரை நம்மிடம் இருக்கும் நூல்களை மட்டும் கற்பிக்க வேண்டும் என்றால், அ மிக குறைவாக 3 ஆண்டுகளாகும். அ அதனுடைய அடுத்தடுத்த துணை பிரிவுகளை எல்லாம் அ அல்லது கிளைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 5 ஆண்டுகள் கூட ஆகும். சரிங்க. அ செங்கலை வடிவியல் அப்படின்றது என்னன்னா, அது இப்ப யாருக்கும் அறிமுகமா இருக்காது. நான் அத கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. இந்த செங்கலை அப்படின்ற சொல் வந்து செம்மையான கலை என்று பொருள்படும். இதற்கு அடிப்படையான நூல் செந்நூல். நம்முடைய
ஆஹ் உம் உம் நமக்கு வழங்கப்பட்ட நூல்களில் அற்புதமான கொள்கைகளை உள்ளடக்கிய நூல் அது செந்நூல். அந்த நூல் ஏன் செந்நூல் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அது புதிய நூல், மிக 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 தொன்மையான ஒரு நூல் அது. அதனாலதான் செந்நூல். ஏன்னா செம் அப்படின்றது மிக பழமையான, தொன்மையான என்ற பொருள் கொண்ட ஒரு சொல் அது. அந்த செந்நூலோட கொள்கையிலிருந்து தான் உரு நூல் வந்தது, வடிவ நூல் வந்தது. இப்பொழுது கோல நூல் என்ற ஒரு நூல் வரப்போகிறது. அது இந்த கல்வி தொடங்கும் போது அந்த நூல் மாணவர்களுக்கு கைக்கு வந்துடும். இந்த நூல்கள் எல்லாமே எந்த கருத்தை முன்வைக்குது அப்படின்னா, இறைவன் மூல நிலையிலிருந்து வெளிப்படுகிறான், வடிவங்களாகிறான், உருக்களாகிறான், பொருட்களாகிறான். இதுதான் நம்ம இறையியல் கொள்கை. எல்லா ஒரு உரு இருக்குன்னா அந்த உருவின் ஆழ்நிலைக்கு சென்றால் இறைவனே இருக்கிறான், அம்மையும் அப்பனும் இருக்கிறார்கள். அவர்கள் வடிவம் இல்லா நிலையில் இருக்கிறார்கள், வடிவங்களுக்கு முந்தைய நிலையில் இருக்கிறார்கள். இது நம்ம ஆற்றலாக இருக்கிறார்கள் அப்படி சொல்லலாம், அணுவாக இருக்கிறார்கள் சொல்லலாம், ஆற்றலுக்கு முந்தைய நிலையில் என்னவாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதுக்கான நூல்கள் இருக்கு நம்மகிட்ட ஏற்கனவே. இந்த வடிவம் உருவம் என்ற வளர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை சூத்திரங்கள் இருக்கின்றன, அடிப்படையான சூத்திரங்கள் இருக்கின்றன. ஒரு வடிவம் எவ்வாறு வளர்ச்சி அடையும், அதுக்கு என்னென்ன இலக்கணம் இருக்கு, என்ன சூத்திரம் இருக்கு, அந்த வளர்ச்சி நிலையில் அது எவ்வாறு ஒரு உருவாக மாற்றமடையும், உருவம் எடுக்கும். 3 பருநிலைகள் கொண்டவைதான் நாம பார்க்கக்கூடிய பொருட்கள். அதாவது நீளம், அகலம், ஆழம். இதுதான் நாம சொல்லக்கூடிய முப்பரு நிலை. இந்த 3 பருநிலைகளும் எவ்வாறு அமைகின்றன என்பது எல்லாவற்றுக்குமே சூத்திரங்கள் இருக்கு. இந்த மூல நிலைக்கும் முப்பரு நிலைக்குமான உறவு என்ன என்பதனை விளக்கும் சூத்திரங்களை, கொள்கைகளை, பல்வேறு இலக்கண கருத்துக்களை உள்ளடக்கிய நூல்கள் தான் செந்நூல், உருநூல், வடிவு நூல், வளை நூல். இதெல்லாம் இப்ப வரப்போற கோல நூல் இன்னும் ஆழமா ஆற்றலின் உள்ளே விசை எவ்வாறு இருக்கிறது, அந்த விசை எவ்வாறு முப்பரு நிலையாக வளர்ச்சி அடைகிறது என்ற கொள்கைகளை சூத்திரங்களாக, இது வெறும் கருத்தாக மட்டுமல்ல, சூத்திரங்களாகவே விளக்கும் நூல் தான் கோல நூல். அது எப்படி கோலம் ஆகிறது? கோலம்னா என்னன்னா, அது சொல்லி பெரிய ஆழ்ந்த விளக்கத்துக்குரியது. இப்ப நம்ம கோலம்னு ஒண்ணு போடுறோம் இல்லையா வீட்டு வாசல்ல, இந்த கோலம் போடுறதுக்கு நம்ம தமிழர் மரபுல போடுற கோலம் இருக்கு, அது பேரண்டத்துடைய அண்ட கொள்கை அது. சரிங்க. ஆமா, அத முன்னோர் இது உணர்ந்தவர்கள். இது அப்படி ஒரு கலை, அது கலை கொள்கை, அதுல அவ்வளவு நுட்பங்கள் இருக்கு. அதை முன்னோர் உணர்ந்தோர் கற்பிச்சிருக்கிறாங்க. அது மக்களிடம் அவ்வளவு பரப்பப்பட்டிருக்கு அக்காலத்துல, பரப்பப்பட்டு இன்னைக்கு அது ஏதோ அழகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது கோலம்ன்ற சொல்லே அந்த பொருள் கொண்டது தாங்க. நீங்க வாசல்ல போடுறது கோலம் இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன் படம் வரைகிறது, வாசல்ல படம் வரைகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. கோலம்னா என்ன தெரியுமா பொருள்? அதாவது ஒரு வளைவு இன்னொரு வளைவு ஒரு பின்னலா இருந்தா அதுதான் கோலம். கோலம்ன்ற சொல்லுக்கு பொருள். இந்த பேரண்டத்தோட வடிவங்கள் எல்லாம் தனித்தனியா அல்ல,
ஒரு வளைக்குள்ள இன்னொரு வளை இருக்கிறது. இப்போ கதிரவன், அது அதனுடன் இருக்கும் கோள்கள். இப்ப நிலவு, புவி இதெல்லாம் கோளம். இப்போ புவியுடைய ஒரு வளை, ஒரு வடிவம், புவின்ற உருவத்துக்கு அப்பால அதை சுற்றி ஒரு வளை இருக்கு. இந்த வளை நிலவுடைய வளையோடு பின்னிட்டு தான் இருக்கு, தனித்தனியா இல்ல. இதுதான் கோலம். இப்போ மனித உடலை எடுத்துக்கங்களேன். கண்ணு இருக்கு, மூக்கு இருக்குன்னா கண்ணு எங்க முடியுது, மூக்கு எங்க தொடங்குதுன்னு நீங்க பிரிக்க முடியாது. எந்த உறுப்புமே இந்த உறுப்பு இங்க முடிஞ்சது, இங்க அடுத்த உறுப்பு தொடங்குதுன்னு பிரிக்கவே முடியாது. இதுதான் கோலம். மனித உடலே கோலம் தான். இதுதான் இந்த வலைப்பின்னல். இது இதுக்கு பேர் தான் கோலம். கோலம்ன்ற சொல்லுக்கு இதுதான் பொருள். கோல், கோலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தான் கோலம் அப்படின்னு ஆகுது. அதாவது கோல் தான் கோல் அப்படின்னு ஆகி கோலம்னு ஆகுது. கோலம் கோலமாகும். இது நம்ம மேலோட்டமா சொல்றேன். இதுல ஒரு ஆழமான சூத்திரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த கோல நூல், இப்ப வெளிவரப்போகும் கோல நூல்ல இருக்கு. இந்த கொள்கைகளை விளக்குவதுதான் செங்கலை வடிவியல் என்ற பாடம். இதுல எண்கோணம், அருவெண்கோணம், இந்த போன்ற வடிவங்களை, இலக்கணங்கள் எல்லாம் சொல்லிட்டு வட்டம்னா என்ன, நிறைய இருக்கு. வலைநூல்லே வட்டம் பற்றியது இருக்கு. இப்போ வலைநூல்ல பாத்தீங்கன்னா வட்டத்தின் சுற்றளவுக்குரிய சூத்திரம் இருக்கு. வட்டத்தின் சுற்றளவுக்குன்னு இன்னைக்கு கல்வி முறை ஒண்ணு சொல்லி கொடுக்குது இல்லையா? ஆமா, அந்த சூத்திரம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வலைநூல்ல இருக்கக்கூடிய சூத்திரம் ஆழமானது. போற போக்குல இவங்க சொல்லக்கூடிய இந்த வட்டத்தின் சுற்றளவு சூத்திரத்தெல்லாம் உள்ளடக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதாவது நம்முடைய சூத்திரத்தை பயின்று விட்டால், இன்னைக்கு இவங்க சொல்லி கொடுக்கறது நம்ம போற வழியில இருக்கிறது, நம்ம நடந்து போற வழியில அது ஒரு ஓரத்துல இருக்கும். அப்படி அது அவ்வளவுதான். அது ஏற்கனவே வலைநூல்ல எல்லாம் இருக்கு. வலைநூல்ல அந்த சூத்திரம் எல்லாம் இருக்கு. அது யாரும் படிக்கலன்னு நினைக்கிறதுனால அந்த நூல்ல யாரும் அதை பத்தி அது இருக்கிறது கூட யாருக்கு தெரியுமான்னு தெரியல. இது மாதிரி வட்டத்தின் பரப்பளவுக்குன்னு நம்மகிட்டமே சூத்திரங்கள் இருக்கின்றன. ஏன் வட்டத்தை பத்தி சொல்றேன்னா, இந்த வட்டம்ன்ற கொள்கை இருக்கே, அது ஒரு அற்புதமான கொள்கை. ஒரு வட்டம்னா என்ன அப்படின்றது ஒரு அற்புதமான கொள்கை. அது வலைநூல்ல அதுக்கான இதுகள்லாம் இருக்கு, கணக்கீடுகள், இலக்கணம்லாம் இருக்கு. இவ்வாறு ஒரு எண்கோணமா இருக்கட்டும், வட்டமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவற்றின் ஆழ்நிலையிலிருந்து சூத்திரங்களாக, இலக்கணமாக புரிந்து கொள்ளத்தக்க கருத்துகள் அந்த நூல்கள்ல இருக்கு. இதெல்லாம் கத்துக் கொடுக்கறது தான் செங்கலை வடிவியல். இப்ப இந்த செங்கலை வடிவியல்ல கோயில் கட்டுமான கலை பிறக்கிறது. அதான் செய்தி. கோயில் கட்டுமானம் தெரியணும்னா, அதோட இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னா உங்களுக்கு செங்கலை வடிவியல் தான் பாடம். அடிப்படை பாடம் அதுதான். மனித உடல்ல பற்றி விளங்கிக்கணுமா, செங்கலை வடிவியல் புரிந்தா விளங்கிக்கலாம். இப்படி நிறைய இருக்கு. இதுல இருந்து நிறைய துணை பிரிவுகள் போலாம். இப்ப அதுல இருந்து ஒரு எழிற் கட்டடக்கலைன்னு ஒரு பெரிய துறை உருவாக்கலாம் தானே இருக்கிற. ஒரு வழக்கமான மரபு கட்டுமானம் ஒண்ணு வேற. எழிற் கட்டடக்கலைன்றது ஒரு எழில் மிகுந்த உருவங்களை ஒரு கட்டுமானத்துல எப்படி உருவாக்குறது, அதுக்கெல்லாம் சூத்திரம் வேணும் இல்லையா? அது எல்லாமே இதுல வந்துடும். இதை கத்துக்கிட்டா அப்படி எல்லாம் விரிவடைய முடியும். அதுக்கு நான் ஏற்கனவே முப்பொருள் சொன்னதுதான். அந்த நிலைக்கு வரை பயில்வதற்கெல்லாம் 3-4 ஆண்டுகளுக்கு மேல ஆகும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, முப்பொருள், செங்கலை வடிவல், இந்த ரெண்டையும் அடிப்படை கல்வி ஓராண்டுன்னு வகுக்கிறோம். ஓராண்டு கல்வி அடிப்படை கல்வி. இந்த ஓராண்டுல தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அதுல இருந்து அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு போகலாம். ஒரு கோயில் கட்டடக்கலைக்கோ, எழிற்கட்டடக்கலைக்கோ, எப்படி அவங்க துறையா பிரிப்போம். அப்போ பிரிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு வழிநடத்தல் செய்வோம். இதுதான். இந்த இரண்டையும் நம்ம இப்பொழுது தொடங்குறோம். இந்த சித்திரை தொடங்குறோம். ஏற்கனவே இசை இருக்கிறது. இசைக்கு மட்டும் என்னன்னா, தனியா நான் அதோட தனித்தன்மை இப்பொழுது கை வைக்க வேண்டாம்னு இருக்கேன். அது மாணாக்கர் கூட்டமைவுக்குள்ள வராது. அது ஒரு கட்டணம் சற்று குறைவாக இருக்கட்டும்னு வச்சிருக்கோம்.
அது காரணம் என்னன்னா, இந்த இசைக்கு வந்து செலவு தனியா கொஞ்சம் செலவுகள் கூடுதல் தான். ஒரு இசைக்கருவி வாங்க வேண்டியிருக்கு திடீர்னு. ஆம், பயணங்கள், இசை தொடர்பான பயணங்களே எனக்கு நிறைய இருக்கு. சரிங்க. அப்புறம் ஒரு குழு அமைக்கணும்னு, எனக்கு ஒரு இசைக்குழு அமையணும். அப்புறம் இசைக்குழுன்னு அமையுதுன்னா இயல்பாவே அதுக்கு இன்னும் சில செலவுகள் ஆகும். அதனாலதான் இசை மட்டும் நான் தனியாவே அத இருக்கட்டும். அதோட வருவாய் வந்து அதுக்கு அதுக்கு அதோடைய செலவுகளுக்கு பொருத்தமா இருக்கணும். அதை மட்டும் தனியா வச்சிருக்கிறேன் இப்போதைக்கு. சரி. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவை எல்லாமே ஆசான் பள்ளி தானே, அதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரி. இதுதான் வந்து இன்றைய ஆசான் பள்ளி வடிவத்துடைய நிலை. சித்திரை மாதம் தொடங்க போற அந்த 2 பாடங்களுடைய கொள்கை இதுதான். சரிங்க. இப்ப ஆசான் மாணாக்கர் கூட்டமைவுல பங்கேற்காமல் தனி மாணாக்கராக இணைய விரும்புவோர் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவர்களுக்கு இப்போதுள்ள கொள்கை கல்வி கட்டண முறைகளே பொருந்துமான்னு சொல்லுங்க. அது இப்பொழுது உள்ள கொள்கை கல்வி வழிமுறையில் மட்டுமே சேர்ந்து கொள்ள விரும்புவோர் மாணவர்களாக சேர்ந்துக்கலாம். அது இப்பொழுது உள்ள அதே நடைமுறைகள் தான். கூட்டமைவில் இல்லை. நான் ஒரு மாணவரா வந்து போறேன். மற்றபடி எனக்கு இதுல ஒரு கூட்டமைவில் இணைய விருப்பம் இல்லை அல்லது வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவங்க வந்து இப்பொழுது உள்ள நடைமுறைகளை பின்பற்றலாம். அது ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. சரி. ஆசான் மாணாக்கர் கூட்டமைவுல எப்படி இணைய வேண்டும்? அதன் கட்டண விவரங்கள் பற்றி சொல்லுங்க. ஆசான் மாணாக்கர் கூட்டமைவு உரிய எண் உங்களோட இந்த அறிவிப்பின் இணைப்புல வரும். அதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னா, நல்லா கொஞ்சம் பொறுமையா அதை மக்கள் உள்வாங்கிட்டு கிடையாது நடைமுறைகளை பின்பற்றணும். நீங்கள் முதலில் என்ன செய்யணும்னா, நான் இணைய விரும்புகிறேன், இணைகிறேன் இப்படின்னு மட்டும் ஒரு செய்தி தான் அனுப்பணும். நீங்க அழைக்க கூடாது. சரிங்க. மாணவர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, அழைக்க கூடாது, செய்தி அனுப்புங்க. அந்த செய்திகளை தொகுத்துட்டு பொறுப்பாளர்கள் உங்களை அழைப்பாங்க. உங்களுக்கு அழைப்பு வரும். அப்போ வந்து அது ஏன்னா நான் உரையாட சொல்லியிருக்கிறேன். முதல்ல உரையாடுங்க, பேசுங்க. இத இந்த ஒழுங்குமுறைகள்லாம் அனுப்புங்க, தட்டச்சு செய்தது. அவங்க படிக்கட்டும். படிச்சு பார்த்துட்டு உடன்பாடு இருக்கான்னு சொல்லட்டும். எடுத்த உடனே இதுல சேர்றேன் அப்படின்னு ஒரு தொகையை போட்டு விட்டுட்டு நான் தொகை அனுப்புனதுக்கான பற்றுச்சீட்டை காமிக்கிறதுன்றது மறுபடியும் அது ஒரு என்னமோ ஒரு தொழில், ஒரு வணிகம் செய்யற மாதிரியே ஆயிடுது. தொகை வந்துருச்சா, சேர்ந்துட்டீங்க, இது இது போதும். அது இத கொஞ்சம் நிறுத்துவோம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இணைகிறேன் அப்படின்னு சொல்லுங்க போதும். உங்களை கூப்பிடுவாங்க. ஒரு 4-5 நாள் கூட ஆகும். பொறுமையா செய்வோம். உங்க கூப்பிடுறதுக்கே ஒரு 5 நாள் 6 நாள் ஆகலாம். பொறுமையா இருங்க. அப்போ நம்ம ஒரு படிவம் உங்களுக்கான அந்த ஒழுங்குமுறைகள்லாம் வரும். நீங்க உங்களை பத்தி என்ன, உங்களுடைய பேரு, முகவரி, எந்த பாடத்துல சேர விரும்புறீங்க, இந்த மாதிரி விவரங்கள் நீங்க சொன்னீங்கன்னா போதும். அட்டாச் பண்ணி அனுப்புனா போதும். நான் இந்த முறை வந்து நளினிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பேரு கையால எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த முறை. சரிங்க. கையால எழுதுங்க ஒருத்தர் பேரும். எல்லாத்தையுமே கணினிக்குள்ள வைக்காதீங்க. ஏன்னா ஒரு மாதிரி நிலையான தன்மை இருக்கு இதுக்கு. ஒரு 6 மாசத்துக்கு சேரல, ஒரு ஆண்டுக்கு சேரல, ஒரு கூட்டமைவா ஆசானோடு இருப்பதற்கான ஒரு கூட்டமைவுல சேர்றாங்கன்னும் போது எழுதுங்க, எழுதி கையால் எழுதுவோம், முகவரி எழுதுவோம், அந்த விவரங்கள் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்றோம். இப்போ அவங்க வந்து முகவரி கொடுத்த பிறகு முப்பொருள் 2லயுமே சேரணும்னு சொல்றீங்களா, இல்ல ஒன்னா, எதுல சேர்றீங்களோ அதற்கான நூல்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இதுக்கு வந்து ஒரு காலம் தேவைப்படுது. இப்போ நம்ம சித்திரை இப்ப மே மாதம் முதல் வாரத்துல தொடங்குறதா இருக்கிறோம். அப்படின்னா இவங்க இந்த மாதம், அதாவது அதற்கு முந்தைய மாதம் ஏப்ரல், பங்குனிலேயே வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நூல்கள் எல்லாம் அனுப்பி அவங்க கையில போய் சேர்ந்துடணும். சரிங்க. அப்போ அவங்க வந்து முகவரி எல்லாம் தெளிவா அனுப்பணும். நூல்கள், பாட நூல்கள் வந்து மொத்தமா அனுப்பி விட்டுருவோம்.
அதுக்கு ஒரு காலம் வேணும். இதுக்கு வந்து ஒரு பதட்டம் இல்லாம ஒரு உரையாடல் வேணும். அதுதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன். சரி. அப்போ இதுதான் நடைமுறை. கொள்கை கல்வியில மட்டும் நான் சேர்றேன், நான் கூட்டமைவுல இல்லைன்றவங்க எப்பொழுதும் போல அதுக்கு ஒரு படிவம் அனுப்புவாங்க. அந்த படிவத்தை நிரப்பி அதுக்குரிய கட்டணத்தை செலுத்தினா அவங்க வந்து உங்களை சேர்த்துருவாங்க வகுப்புல. அது எப்பொழுது உள்ள நடைமுறை. மாணாக்கர் கூட்டமைவுல சேர விரும்புறவங்க செய்தி மட்டும்தான் அனுப்பணும். எந்த எண்ணுக்குன்றதை போய் பின்னிணைப்புல நம்ம அறிவிப்போம். இதுதான். இப்போ கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்னோட தனிப்பட்ட முறையில் என்னுடைய அந்த இது வந்து இந்த ஒரு இந்த சேவை வரி செலுத்தும் நிலையில இருக்கிறேன் நான். அந்த ஜிஎஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய வரி செலுத்தும் நிலையில தான் இருக்கிறேன். இந்த தொழில அதுக்குள்ள சேர்த்திருக்கிறாங்கன்றதுனால நம்ம தான் அறக்கட்டளை இல்லை இல்லையா? அதனால நம்ம அதையும் சேர்த்து இந்த முறை கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. என்னுடைய இது என்னுடைய விருப்பம் அல்லது தேவை அப்படின்றது வந்து ஒரு 1500 ரூபாய் பங்களிப்பு தொகை மாதம். அது வந்து ஒரு வகுப்பு 2 வகுப்புக்கெல்லாம் இல்லை, 2 வகுப்பும் சேர்ந்துக்கலாம். ஒருவேளை எதிர்காலத்துல இன்னொரு வகுப்பு வந்தா அதுலயும் சேர்ந்துக்கலாம். இதுதான் ஓராண்டுக்கான நிலை. இதுல வந்து இந்த 1500 கூடுதலா அந்த 18 விழுக்காடு வரி சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும். அது எவ்வளவு வருதோ அது கணக்கு போட்டுக்க வேண்டியதான். அந்த 1500 நமக்கு வரணும். 18 விழுக்காடு சேர்த்துக்க ஒரு கணக்கு போட்டு நம்ம சொல்லுவோம். சரி. ஏன்னா இது வந்து இப்ப அடுத்த ஆண்டுல இருந்து நிதியாண்டுல இருந்து நான் வந்து அதை செலுத்துற நிலையில் இருக்கிறேன் இப்பொழுது. சரி. இதுதான் இதுதான் அதோடைய பங்களிப்பு கட்டண முறை. சரி. சித்திரை மாதம் நடக்க இருக்கும் வகுப்புகள் பட்டினத்தார் பயிலகத்துல தான் தொடங்க போறோம். அதை தொடர்ந்து அதன் நேரடி வகுப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஆசான் பள்ளி நேரடி வகுப்புகள் வந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை என்பதனை வந்து நான் கொஞ்சம் மாற்றி 30 நாட்களுக்கு ஒரு முறை என்று கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். அது வந்து ஒரு 3 நாட்கள். ஒரு முப்பொருள்னா அதுக்கு 3 நாள். மற்ற செங்கலை வடிவியல்னா அதுக்கு ஒரு 3 நாட்கள் அப்படி இருக்கும். இது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வரட்டும். வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அந்த பதிவு அனுப்பி விடுவோம். பதிவு கேட்கட்டும் அவங்க. இப்போதைக்கு அது வந்து பட்டினத்தார் பயிலகத்துல தான் நம்ம சித்திரை மாதம் தொடங்குறோம். சரிங்க. அங்க நம் குன்றத்துல சில அடிப்படை பணிகள் எல்லாம் முடிகிற வரைக்கும் பயிலகத்துலதான் வகுப்புகள் நடத்த வேண்டி இருக்கும். அப்புறம் அங்க வந்து பணிகள் ஓரளவுக்கு நகர நம்ம அப்படி படிப்படியா அங்க போக தொடங்குவோம். அப்பொழுதும் கூட பட்டினத்தார் பயிலகம் ஆசான் பள்ளியுடைய சில செயல்பாடுகளை உள்ளடக்கியதா தான் இருக்கும். அது எப்பவுமே அது எப்பவுமே அப்படியானதுதான். கூடுதல் அதுக்கு ஒரு காலமாகும். முழுக்க நம் கன்றத்துக்கு போறதுக்கு குன்றத்திலேயே எல்லாமே போறதுக்கு ஒரு காலமாகும். அதுவரை இப்படிதான் இருக்கும். இப்ப முதல் வகுப்பே நான் வந்து நேரடியா வச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வழக்கமா இணையத்துல தொடங்கும் இல்லையா வகுப்பு. இது அப்படி வேண்டாம். முதல் வகுப்பே நேரடி வகுப்பா வச்சிருவோம். எல்லாரும் வந்து ஒரு கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே மாணவர்கள். அது நல்லா இருக்கும்ல, ஒரு கொண்டாட்டமா. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நேரடி வகுப்புல எல்லாரும் ஒரு கூட்டமா வந்து இதுக்கு ஒரு 3 நாள், அதுக்கு ஒரு 3 நாள், ஒரு 6 நாட்களுக்கு அப்படி இருந்தா அது ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை தரும் இல்லையா எல்லாருக்கும். நிச்சயமா. அப்படிதான் வச்சிருக்கோம். நாள் அறிவிப்போம். நாள் வந்து எந்தெந்த நாட்கள்னு நம்ம உங்களுக்கு சேர்றவங்களுக்கு அறிவிச்சிருவோம். இதுதான் இந்த வகுப்பு நடைமுறை, நேரடி வகுப்பு நடைமுறை. மாணவர்கள்லாம் ஒன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நிச்சயமா. ஆமா ஆமா. கொள்கை கல்வி தொடங்கி ஓராண்டு நிறைவாக போகுது. 2 பருவத்திலும் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க. இந்த வருடத்திற்கான பாடங்களிலும் சேர மக்கள் இப்பவே ஆர்வமா தான் இருக்காங்க.
மாணாக்கர் கூட்டமைவு பற்றியும், இந்த சித்திரையில் தொடங்கப் போகும் முப்பொருள் மற்றும் செங்கலை வடிவியல் வகுப்புகளை பற்றியும் எடுத்து சொன்னீங்க. சிறுமலையில் நம் குன்றத்தில் அமைய இருக்கும் ஆசான் பள்ளி பற்றியும், அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஆசான். நன்றி சீர்செல்வி. அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக.